சிவனேய செல்வர்களே, இன்று 2வது நாள் வகுப்பு. நேற்று முதல் நாள் வகுப்பாக இருந்தாலும் ஒன்றும் பேர் சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்றைக்கு தான் வகுப்பு முறைப்படி தொடங்குகிறது. ஆகையினால இன்றிலிருந்து தொடர்ந்து நேரத்தோடு கொஞ்சம் எல்லோரும் வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு நேரம்தான் முக்கியம். ஒரு நிமிஷம் ஆனாலும் நமக்கு ரொம்ப அது கடந்து போகணும். இப்போது நாம் 8:30 வரைக்கும்லாம் நம்ம வளர்த்த போகிறதில்ல. நாம் சரியாக 8 மணிலாம் முடிச்சு விட்றோம் இல்லையா? அதனால் நம்ம 6 மணிக்கே தொடங்கி விடுறோம். அப்போது இருக்கிறதே அந்த 2 மணி நேரம் தான். அந்த 2 மணி நேரத்தை வந்து நம்ம ஐயா கிட்டேருந்து எவ்வளோ நம்ம வாங்கலாமோ, அதாவது பழமொழி கிராமத்தில் சொல்லுவாங்க, எவ்வளோ கறக்கணுமோ கறந்துக்கிடானுவாங்க. அந்தமாரி ஐயா கிட்ட நம்ம எவ்வளோ வாங்கணுமோ அந்த அளவு நம்ம வாங்கிக்கிறது நமக்கு ரொம்ப பாக்கியம். அதனால் நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் வேலையோடு வந்துடுங்க. அதுதான் நான் கேட்குறது. இப்பொழுது இன்றைய உபயதாரரான எனது அருமை நண்பர் பரிமள செல்வத்திற்கு அவர் குடும்பத்தினரும் எல்லா நலமும் பெற்று விளங்குமாறு இறைவனை வேண்டிக் கொண்டு அவரை போற்றும் முகமாக பேராசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்து கௌரவிப்பார்கள். அப்படியே இருங்க. நீங்கள் ரெண்டு பேர் வாங்க. நாம் சென்ற 2 வருடத்துக்கு முன்பு நடத்திய வகுப்பில் 28 பாட்டுகள் முடித்திருக்கிறோம் இல்லையா? இப்போது நம்ம 29 பாட்டு தொடக்கம். ஆசிரியர் என்ன பண்ணாங்க, 2 வருஷத்துக்கு முன்ன நடந்த செய்தி, நேற்று நடந்த செய்தி எனக்கு ஞாபகம் இல்லையே, 2 வருஷத்துக்கு முன்ன செய்தி என்ன பண்ண கொஞ்சம் அதை கொஞ்சம் தொட்டுவிட்டு அப்புறம் 29 போகணும்னு நினைக்கிறாங்க. அதுக்குண்டான அந்த இதை கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி இதை கொடுப்பாங்க. அந்த நோட்ஸை, அந்த குறிப்பை எல்லோரும் கொடுப்பாங்க, அதை வழங்குவாங்க. அதை வாங்கிக்கொள்ளுங்க. இப்போ முறைப்படி வகுப்பு நடைபெறும். நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் முதல் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய புதுச்சேரி பன்னீர் திருமுறை வழிபாட்டு மன்ற அமைப்பாளர், இதிலே கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற சிவனேய செல்வர்கள், தாய்மார்கள், எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கின்ற என் மதிப்பிற்குரிய பேராசிரியர் தமிழாகரர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனங்கறிந்த வணக்கத்தை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிவப்பிரகாசருடைய 4 நான்மணி மாலை என்ற 40 திருப்பால்களை சைவ மரபிலே இளைய காலத்திலேயே ஓதி மகிழ வேண்டும், ஓதி அறிய வேண்டும் என்பது ஒரு மரபு. இந்த வகுப்பு தொடக்கத்திலே சொன்ன நினைவு எனக்கு, என்னுடைய தந்தையார் இளமை காலத்திலே கொடுத்த, இளமை காலம் என்றால் ஒரு 7 வயதுக்குள்ளதான் இருக்கும், எனக்கு என்னுடைய நினைவு 7 வயதுக்குள்ளதான் கொடுத்த 2 நூல்கள். ஒன்று அகத்தியர் தேவாரத்திரட்டு, இன்னொன்று 4 நான்மணி மாலை. அது படித்தா புரியுதோ புரியலையோ, அது படிக்கணும்னு அவங்க அந்த மரபிலே அவர்கள் கொடுத்தார்கள். குருட்டு பாடமாக படிப்பதுன்னு சொல்லுவாங்க, அதுபோல குருட்டு பாடமாக அதை அப்போ படித்தோம். அதனால் சைவ மரபிலே நம்முடைய குடும்பங்களிலே குழந்தைகளுக்கு முக்கியமாக அகத்தியர் தேவாரத்திரட்டையும் 4 நான்மணி மாலையும் அறிமுகப்படுத்த வேண்டும். அது நமக்கு ஒரு கடமையாக இருக்கிறது. அதற்கு பின்னால், வளர்ந்த பின்னால் சாத்திரங்களை படிக்கிற பொழுது உமாவதி சிவனாருடைய தேவார அல்முறை திரட்டு என்பதையும் நாம் படித்து உணர வேண்டும். சாத்திர நூல்களாக சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம், முன்விளக்கம் என்றாம் இருந்தாலும் உமாவதி சிவம் செய்திருக்கின்ற ஒரு பெரிய தொண்டு
முதல்ல 8 நூல் எழுதினார், அதுவே பெரிய தொண்டு. தேவார அருள்முறை திரட்டுக்கு என்ன செய்திருக்கிறார், தாம் எழுதிய திருவருட்பயன் என்ற அந்த நூலுக்கு விளக்கமாக என்னென்ன தேவாரங்களை, திருவாசகத்தை அவர் எடுக்கலை, தேவாரங்களிலே என்னென்ன இருக்கிறது என்று அந்த பாடல்களை அவரே தொகுத்து தந்திருக்கிறார். அதனால் தேவார திரட்டு, அகத்தியர் தேவார திரட்டு என்பது வேறு, தேவார அல்முறை திரட்டு என்பது வேறு. திருவருட்பயனுடைய தத்துவங்களை புரிந்து கொள்வதற்கு அது நமக்கு பயன்படுகிறது. இங்கே வகுப்பில் சொன்ன நினைவு எனக்கு மற்ற இடங்களில் சொல்லியிருக்கிறேன். திருவருட்பயனில் முதல் குறள் அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து என்று அந்த குறள். அந்த குறளுக்கு விளக்கம், சாத்திர விளக்கம் இருக்கிறது. அதற்கு திருமலையாக உமாவிசிவம் எதை மேற்கோள் காட்டுகிறார் என்றால், தோடுடைய செவியன் என்ற அந்த பாடலை எடுத்து காட்டுகிறார். நாம் என்ன நினைப்போம், முதல் திருமுறை முதல் திருப்பாடல் முக்கியமானது, அதை விடக்கூடாது என்றுதான் அவர் தொகுத்து சொல்கிறார் முதல்ல என்று நாம் நினைப்போம். திருவருட்பயனுடைய முதல் அதிகாரம் பதி முது நிலை. பதி என்றால் சிவம் என்பது வேறு, பதி என்பது வேறு. சிவம் என்பதை சொரூப லட்சணம் என்று நாம் சொல்லுகிறோம். அதனுடைய தன்மை நம்மாலே அறிய வராது. பதி என்று சொன்னால் ஆன்மாக்களுக்கு தலைவனாக வருகிறான், தடத்து லட்சணமாக வருகிறான். பெயர், அடையாளம், செயல் இவற்றையெல்லாம் வைத்துக்கொண்டு ஆன்மாக்களை ஆள்கிறான் பெருமான். எனவே அது தடத்த லட்சணம். எனவே திருவருட்பயனில் பதி என்றுதான் வருகிறது. பதி என்ற சொல் தடத்த லட்சணத்தை குறிப்பது. ஆன்மாக்களை ஆளுகின்ற பொழுது சொல்லுகின்ற பெயர் பதி. அதனுடைய முதுநிலை என்கிறார், பழைய நிலை என்று சொல்றார். நம்முடைய தலைவன் பெருமானை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், முதிய பெருமான், பழைய பெருமான், பழையோன். அவனுக்கு எது அடையாளம் என்றால், முதல் அடையாளம் எது? பெருமானுக்கு சிவபெருமானுக்கு நாம் முதல் அடையாளம் சொன்னால், சடை இருக்கிறது, கங்கை அணிந்திருக்கிறான், பிறை அணிந்திருக்கிறான், நெற்றிக்கண் இருக்கிறது என்று நிறைய சொல்லலாம். அவனுக்கு நிறைய காட்டை ஆடுகிறான், சுடுகாட்டிலே ஆடுகிறான், பிரம்மகபாலத்தை ஏந்திருக்கிறான், எத்தனையோ அடையாளங்கள் சொல்லலாம். ஆனால் சைவ மரபிலே சிவனுக்கு என்று முதல் அடையாளமாக எதை சொல்வது என்று ஞானசம்பந்த பெருமான் முதல் பாடல்லையே தோளுடைய செவியன் என்று ஆரம்பிக்கிறார். அப்புறம்தான் விடையேறுதல், பிறை சூடுதல், காடுடைய சுடைப்பொடி பூசுதெல்லாம் பின்னால சொல்றார். முதல்ல சொல்லுகின்ற அடையாளம் எது என்றால் தோளுடைய செவியன். தோளுடைய செவியன் என்பது அர்த்தநாரீஸ்வருடைய வடிவம். உமையொரு பாகமாக அர்த்தநாரீஸ்வர வடிவம்தான் நம்முடைய பெருமானுக்கு முதல் அடையாளம், சிறப்பு அடையாளம். இந்த அடையாளம் வேறு எந்த தெய்வத்திற்கும் கிடையாது, கடவுளுக்கும் கிடையாது. இதை நாம் ஞானசம்பந்தருடைய பாடல் மட்டுமல்ல, பரம்பரையாகவே மரபாகவே நீங்கள் பார்த்தால், புறநானூற்றிலே சிவபெருமானுக்கு கடவுள் வாழ்த்து சொல்லுகிறார் பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் சொல்லுகிற பொழுது அடையாளம் மற்றெல்லாம் சொல்றார். கொன்றை கண்ணி கார்னரும் கொன்றை என்று கொன்றையெல்லாம் அடையாளம் சொல்றார், பிறையை சொல்லுகிறார். அது இல்லாமல் முக்கியமான அடையாளமாக பெண் உரு ஒரு திறன் ஆகின்று, ஒரு பக்கத்திலே பெண்பாகம் இருக்கிறது, அவ்வுரு அதை தன்னுள் அடக்கி கரக்கினும் கறக்கும். அதை வேண்டுமென்றால் சக்தியாக வெளிப்படுத்துவான், இல்லையென்றால் சக்தியை அடக்கிக் கொண்டு ஏகமாக சிவமாக இருப்பான் என்று நாம் சொல்லுகின்ற சித்தாந்தத்திலே சொல்லுகின்ற அந்த கருத்தை புறநானூற்று கடவுள் வாழ்த்திலே பெண் ஒரு திறன் ஆகின்று அவ்வுரு தன்னுள் அடக்கி கரக்கினும் கறக்கும் என்று வருகிறது. அதனால சில மரபுகளை நாம் படிக்கிற பொழுது அந்த பாட்டை ஏன் சொன்னார் உமாபதி பதிவுது நிலையிலே அகர உயிர் போல் என்றதுக்கு தோடுடைய என்று ஏன் எடுத்தார் என்றால், முதிய நிலையிலே முதல் அடையாளமாக தோடுடைய செவியன் சொல்ல வேண்டும்.
அதைத்தான் அடையாளமாக ஞானசம்பந்தர் பாடுகிறார். சிவபாதி இருதயருக்கு சரியா கேட்கல. சிவபாதி இருதயருக்கு அதை அடையாளமாக சொல்லுகிறார். அப்ப அடையாளத்தில் முதல் அடையாளம் எது என்றால் உமையொரு பாகமாக இருப்பது என்றுதான். அதனால் திருமுறைகளை படிப்பது மட்டுமல்ல, சாத்திரங்களை உணர்வது மட்டுமல்ல, சாத்திரங்களை திருமுறையோடு எப்படி படிப்பது, திருமுறையை பொருத்தி பார்ப்பது எப்படி என்றெல்லாம் நமக்கு உமாபதி சிவம் சொல்லி காட்டியிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லணும். அதனால் சிவப்பிரகாசுடைய 4 நான்மணி மாலை அவருடைய பக்தியை காட்டுதல். 4 பெருமான் மேலே, பெருமக்கள் மேலே சிவப்பிரகாசருக்கு எவ்வளவு பக்தி இருந்தது என்பதை காட்டுகின்ற நூல் இந்த நூல். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த இன்றியமையாத வரலாறு, இன்றியமையாத அற்புதங்களை எல்லாம் அவர் சொல்லி மகிழ்கிறார். இதில் பார்க்கிறோம். மாணிக்கவாசகரை சொல்லுகிற பொழுது நயமாக சொல்லுகிறார். மற்றவரையெல்லாம் ஆட்கொள்ள பொழுது பெருமான் அவர்களுக்கு சோதனை தந்தான். அப்பர் பெருமானுக்கு சூளை தந்து ஆட்கொண்டான், சுந்தரருக்கு ஓலை தந்து ஆட்கொண்டான். இன்னும் நாயன்மார்கள், பெரிய புராணத்து நாயன்மார்களுக்கெல்லாம் சோதனை தந்துதான் ஆட்கொண்டிருக்கிறான். ஆனால் மாணிக்க வாசகரே, உம்மை ஆள்வதற்கு, உம்மை ஆட்கொள்வதற்கு அவன் பெரும்படி பட்டிருக்கிறான் என்று சொன்னார். அவன் பிட்டுக்கு மண் சுமந்திருக்கிறான் என்று சொல்றார்னா எவ்வளவு அழகாக அதை பார்க்கிறார். அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆராய்ச்சி முறையிலே சில கருத்துக்கள் உண்டு. நான் அதை அதிகம் சொல்லலை. ஏனென்றால் நாம் முதல்ல நூலை படிக்கிறோம். நூலை படிக்கிற பொழுதே அதிகமான ஆராய்ச்சி குழப்பங்களை சொல்ல வேண்டாம் என்று தான் நான் அதிகம் சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை இன்றைக்கு நான் சொல்லி ஆகணும். மணிவாசகருடைய வரலாற்றில் பிட்டுக்கு மண் சுமந்ததும் பிறம்படிப்பட்டதும் தனியான வரலாறு. அவருடைய வாழ்க்கையிலே அவருக்காக நடந்தது அல்ல. எத்தனையோ பெருமைகளை எல்லாம், விளையாடல்களை எல்லாம் மதுரையிலே செய்கிறான் பெருமான் என்பதில் பந்தியினுடைய அன்பு, பிட்டுவாணிச்சி, அவருடைய அன்புக்காக இறங்கினான் பெருமான் என்ற அந்த விளையாடலை சொல்லுகிறார். அந்த சமயத்திலே பிறம்படிப்படுகிறார் என்றுதான் சொல்றாரே தவிர, தனக்காக வந்தார், தனக்காக பிட்டுக்கு மண் சுமந்தார் என்று அங்கே எந்த குறிப்பும் மாணிக்கவாசருடைய பாட்டில் கிடையாது. ஆனால் தனக்காக செய்ததெல்லாம் நரியை குதிரையாக்கினார் என்றால் அதை தனக்காக செய்தார் என்கிறார். உத்தரகோச மங்கையிலே வித்தக கோலத்தை காட்டினான் என்றால் தனக்காக காட்டினான் என்கிறார். வாதவூரிலே வந்து பாதச்சிலம்பு உரை சொன்னான் என்றால் தனக்காக செய்த திருவிளையாடல். ஏழை என்னை இங்கே ஒழித்து தில்லைக்கு வா என்று சொன்னார் என்றால் அது அவருக்காக செய்த திருவிளையாடல். அவருடைய கீர்த்தி திரகவல்ல, உமையம்மையோடு விளையாடிய விளையாடல். முதல்ல உமையம்மையோடு ஆகமங்களை சொல்லி விளையாடிய விளையாடல், பாண்டியனுக்கு செய்த திருவிளையாடல், அதுக்கு பின்னால் தனக்கு செய்த திருவிளையாடல், அப்புறம் மதுரையில் இருக்கின்ற மற்றவர்களுக்கெல்லாம் செய்த திருவிளையாடல் என்று அப்படி பகுத்து கொண்டுதான் கீர்த்தி திரவுகளை பாடுகிறார். அதனால் திருவாசகத்தில் மாணிக்கவாசருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புராணங்கள் இருக்கின்றன. நான் அதை குறையா சொல்லலால் பெரியவர்கள் எழுதியிருக்கிறாங்க. புராணங்களை ஏற்றுக்கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப சிவபிரகாச புராணங்களை ஏற்று உடனே பாடுறார். பிட்டுக்கு மண் சுமந்ததையும் பிறம்படிப்பட்டதையும் மாணிக்கவாசருக்காக நடந்தது என்று தானே பாடுறார் அவர். ஆனால் புராணங்களை ஏற்றுக்கொண்டு பாடினாலும் ஆராய்ச்சி முறையிலே இவற்றை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் திருவாசகத்தில் அவர் என்ன சொன்னார், அவருக்கு என்ன நிகழ்ந்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். முக்கியமாக என்னுடைய தந்தையார் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் திருமறை திருநெறி என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க. அதில் மாணிக்கவாசரை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறாங்க. அதில் புராணங்களை எல்லாம் லேசாக குறிப்பிட்டு விட்டு நாம் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தை வைத்துத்தான் நாம் அவருடைய வரலாற்றை நிறுவ வேண்டுமே தவிர புராண செய்திகள் எல்லாம் மாறி இருக்குது. திருவிளையாட புராணமாக இருந்தாலும், நம்பி திருவிளையாடலாக இருந்தாலும்,
திருப்பெருந்துறை புராணம், உத்தரகோசமங்கை புராணம், வாதவூரர் புராணம் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அதனால் அதை நாம் புராணமாக வைத்துக்கொண்டு அவருடைய பெருமையை சொல்லக்கூடிய நூல். மாணிக்கவாசருடைய பெருமையை சொல்வதற்காக எல்லாம் எழுந்தன என்று வைத்து அவர் வரலாற்றிலே என்ன நடந்தது, பெருமானுக்கும் அவருக்கு என்ன நடந்தது என்பதை நாம் திருவாசகத்தை வைத்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த கருத்தாக நான் இந்த மேடையை அதை சொல்லலை. என்னுடைய தந்தையார் எழுதிய கருத்து இங்கே வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குறிப்பை நான் சொன்னேன். அந்த வகையில்தான் இன்றைக்கு இருக்கின்ற மாணிக்கவாசருடைய பாடலையும் நாம் பார்க்கணும். 28வது பாடலை நான் முன்பே நடத்தியிருக்கிறேன். பாண்டிச்சேரி மக்கள் எவ்வளவு சிறந்த மாணவர்கள் என்பதற்கு ஒரு சான்று என்னன்னு சொன்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட அந்த குறிப்புகளை அப்படியே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஐயா நீங்க கொடுத்தது அப்படியே எங்ககிட்ட இருக்கு என்று நேற்றே சொன்னாங்க. எனக்கு உண்மையில் நாம் என்ன சொன்னோம் என்ன எழுதினோம் ஞாபகம் இல்லை. அப்போ உட்காந்து எழுதுகிற போது ஏதாவது நினைவு அப்படி எழுதுவோம். அதனால் அவங்ககிட்ட வாங்கினேன், ஒரு அம்மையார் இடத்துல வாங்கினேன். இப்போவும் ஓரளவு அப்படி தான் எழுதியிருக்கிறேன். இன்னும் சிலவற்றை வேறு மாதிரி பகுத்து நான் எழுதியிருக்கிறேன். அதாவது இந்த பாட்டில் 28வது பாட்டு எப்படி என்றால், பாட்டை முதல்ல படிச்சுடுவோம். மாணிக்கவாசக பெருமானுக்காக அருளியது. பகர்மதி தவழும் பவலவார் சடையோன் பேரருள் பெற்றும் பெற்றோரின் அழுங்கி. பகர்மதி தவழும் பவலவார் சடையோன் பேரருள் பெற்றும் பெற்றோரின் அழுங்கி. நெஞ்சனை குறுகி நிற்பை நீயே, நெஞ்சனை குறுகி நிற்பை நீயே. பேயேன் பெறாது பெற்றோர் போல, பேயேன் பெறாது பெற்றோர் போல. களிகூர்ந்துள்ள கவலை தீர்த்தனே. அன்னம் மாடும் அகன்துறை பொய்கை மாதவூர் அன்ப ஆதலாலே. அன்னம் மாடும் அகன்துறை பொய்கை மாதவூர் அன்ப ஆதலாலே. தெய்வ புலமை திருவள்ளுவன, தெய்வ புலமை திருவள்ளுவன. நன்னறிவாரில் கயவர் திருமுடைய, நன்னறிவாரில் கயவர் திருமுடைய. நெஞ்சத்து அவலம் இளரெனோ செஞ்சொல் பொருள் தேனறிந்தேனே. பகிர்மதி தவழும் பவளவார் சடையோன் பேரருள் பெற்றும் பெறாரின் அழுங்கி. நெஞ்சு நெக்குருகி நிற்பை நீயே. பேயேன் பெறாது பெற்றார் போல களிகூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேனே. அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கை வாதவூர் அன்ப ஆதலாலே. தெய்வப்புலமை திருவள்ளுவனார் நன்றறிவாரில் கயவர் திருவுடையர். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர். நெஞ்சத்து அவலம் இலர் என்னும் செஞ்சொல் பொருளில் சேற்று அறிந்தேனே என்று சொல்றார். மாணிக்கவாசகர் தன்னை நாயேன்னு சொல்லுகிறார், சிவபிரகாசர் தன்னை பேயேன்னு சொல்லுகிறார். நீ அப்படி சொன்ன நான் இப்படி சொல்றேன்னு. நாயேன் என்று அவர் சொன்னால் இவர் தன்னை பேயேன் என்கிறார். அப்பர் பெருமான் ரெண்டையும் சொல்றார். பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயன் ரெண்டையும் சொல்றார். பித்தனேன் பேயேன் நாயேன். இப்ப அவங்கெல்லாம் அப்படி சொல்ற பொழுது நாம என்ன சொல்றதுன்னு புரியல இல்லையா? அவங்களே தன்னை பேயேன் என்றும் நாயேன் என்று சொல்லிக்கிட்டா நாம என்ன சொல்றதுன்னு நமக்கு தெரியல. நாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள், அந்த எண்ணத்துக்கே போக முடியாதவர்கள். அவர்கள் எப்படி சொல்லுகிறார்களே என்றால், ஒரு நாடகத்தில் மாமனுக்கும் மச்சானுக்கும் ஒரு தகராறு வருது. நாடகம். இந்த மச்சான் என்ன சொல்றான், மாமங்கிட்ட
கிளி போல வளர்த்த எங்கள் அக்காவை உங்ககிட்ட நான் கொடுத்தனே அப்படின்றான். கிளி போல வளர்த்து பூனைக்கிட்ட கொடுத்த மாதிரி பூவையை வளர்த்து பூவை கீவதோ என்று பூவையை வளர்த்து பூனை கீயோன்னு மனோன்மணியத்தில் பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை ஒரு உதாரணம் சொல்கிறார். நன்றாக கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுப்பாங்களே யாராவது என்று. அதுபோல் கிளி போல வளர்த்த எங்கள் அக்காவை உனக்கு கொடுத்தனேன்னு ஒன்று அவர் என்ன சொல்கிறார் அந்த மாமா உடனே, ஏண்டா உங்கள் அக்காவை கிளின்னு சொன்னால் கிளிக்கு என்னடா சொல்வேன்றார். உங்கள் அக்காவையே கிளின்னு சொன்னால் கிளிக்கு என்ன சொல்லுவேன்? அதான உண்மையான கிளி. நீ இதே கிளின்னு சொல்கிறேன்னா கிளிக்கு என்னடா பேர் சொல்லுவேன்றார். அதே மாதிரி அவங்கெல்லாம் பேயே நாயேன்னு சொல்லிக்கிட்டா நாம் எப்படி சொல்கிறது? அதை விட தாழாதுன்னு சொல்லணும். இப்போ கொஞ்சம் சேட்டுங்கள்லாம் வந்தாச்சு, நிறைய தமிழ் கற்றுக்கிட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில். காஞ்சிபுரத்தில் அப்போ தான் சேட்டுங்கள்லாம் வருவாங்க. அந்த சேட்டுங்க என்ன பண்ணுவாங்க, வந்து குழாயில் தண்ணி பிடிப்பாங்க. தண்ணி பிடிக்கிற போது நம்ம ஆளுங்கன்னா குழாயடி சண்டை உண்டு. தமிழை கண்டபடி திட்டுவாங்க. அவளை அந்த பொண்ணை திட்டுவாங்க, சேட்டை திட்டுவாங்க, சேட்டு அம்மாவை திட்டுவாங்க. அதுக்கு தமிழ் தெரியாது என்னன்னு. பேசாமல் கேட்டுக்கும். பேசாமல் கேட்டுட்டு எல்லாம் உனக்கு தான் அப்படின்ட்டு போயிடும். அதாவது சொல்ல திட்ட தெரியாது எல்லாம் உனக்கு தான், எனக்கு சொன்ன என்னன்னு திட்டினேன் அதெல்லாம் ஒன்றைத்தான் என்று. அதுபோல எவையெல்லாம் கீழாக இருக்கிறதோ அவையெல்லாம் நாம கொள்ள வேண்டுமே தவிர, பெரியவர்கள் பேயே நாயேன் என்று சொன்னால் நாம் அதற்கு கீழாகத்தான் தேட வேண்டும். என்ன சொல்றார் இங்க? பகிர்மதி தவடும்னார். பகிர்மதி என்றால் பிளவுபட்ட பிறை, துண்டு பிறை, ஒரு கலை உடையது. ஒரு கலை உடையதாலே உரையாசிரியர் என்ன எழுதுறாங்க, அது தவழுகிறதா, ரொம்ப வெக்கப்பட்டு தவழுதான். நல்ல வெளிச்சமாக இருக்க வேண்டிய நான் வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறேன் என்று மெல்ல தவழுகிறதாம். பகிர்மதி தவழ்கின்றது. வெளியிலே வருவதற்கு வெட்கப்படுவது போல நாணி அது மெல்ல தவழ்கிறதா. அதை ஏற்றுக்கொண்டான் பெருமான்றார். அந்த வரலாறு நமக்கு தெரியும். மதியை ஏன் சூடினான் என்றால் தக்கனுடைய சாபத்தாலே 27 பெண்கள் தக்கனுக்கு நட்சத்திரங்கள், அதில் ரோகிணியைத்தான் விரும்பினான் சந்திரன். அதனால் அவனை சபித்தான். சபித்துனுடைய கலைகளெல்லாம் தேயுமாறு சபித்தான். ஒரு கலையும் தேஞ்சு போச்சுன்னு சொன்னால் மீண்டும் வர முடியாது. அதனால் ஒரு கலை வருவதற்குள்ளாக தேய்வதற்குள்ளாக பெருமானிடத்திலே வேகமாக ஓடி வருகிறான், அடைக்கலம் தருகிறார். தக்கனுடைய சாபத்தை நீக்க முடியாது, ஒரு கலையோடு இரு என்று அந்த வளர்பிறையாக தேயமும் இல்லாது வளரவும் வளராமல் ஒரு கலையாக வைத்துக் கொண்டிருக்கிறான் வருது. சிவபிரகாச ஒரு இடத்துல பாடுறார், நயமா பாடுறார். பெருமான் எல்லாரும் தன்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறாரே, இவருக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்கிறார். என்ன சிறப்பு இருக்குன்னு ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். அதாவது முதல்ல அவர் சொல்றது, கைகளோ முறிபடும் கைகள். கை ஒழுங்கா இருக்குதான்னா இல்லை, ஒரு கை இப்படி இருக்குது, ஒரு கை இப்படி இருக்குது. ஏன்னா பீசுகரமாக அபயகரமாக கைகள் முறித்து கொண்டிருக்கின்றது. கால்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஒரு கால் ஒன்றி ஒரு கால் தூக்கி இருக்கிறது. கண்கள் எப்படி இருக்கிறது சொன்னால் பகல் நேரத்திலே ஒரு கண் தெரியும், இரவு நேரத்திலே ஒரு கண் தெரியும். ஏன்னா சூரியன் சந்திரன் அவர் 2 கண்கள். ஏன்னா பகல் நேரத்திலே ஒரு கண் தெரியும், இன்னொரு கண் ராத்திரியில் தான் தெரியும். அது மட்டுமல்ல, ஒரு கலையேனும் உணரான். ஏதாவது படிச்சிருக்காரா அவரு? ஏதாவது நூல் படிச்சிருக்கிறாரா? ஒரு கலை என்றால் நூல் என்ற அர்த்தம். ஒரு கலையேனும் உணரான். அதனால ஒரு கலை உடைய மதியை வைத்துக் கொண்டான் என்பது போல நயமாக பாடி இவரை நாம் எப்படி புகழ்வது? புகழ்ச்சி விருப்பன் போலும், புகழ்ச்சி விருப்பன் போலும் என்று சொல்லி. அதனால் மாணிக்க வாசகரே, நீங்கள் பாடிய பாடலை எல்லாம் அப்படியே எழுதிட்டாராம். ஏன்னா இந்த மாதிரி புகழவர் யாருமே கிடையாது, கொண்டா நான் எழுதுகிறேன் என்று சொல்லி தன்னை புகழ்ந்த பாடல்களை எல்லாம் அவனே எழுதி கொண்டான் என்று ஒரு நயம் சொல்றார் இல்லையா? அந்த மதி என்பது அடைக்கலம் தருவது. சிவஞான முனிவர் சிவஞானபுரத்தில் உரை எழுதுகிற பொழுது இறைவனுக்கு கங்கை சூடி இருக்கிறான், மதி சூடி இருக்கிறான் என்று 2 வருகிறது. கங்கையை சூடியது ஏன் என்று சொன்னால் செருக்கு அடக்குவதற்காக. கங்கை விண்ணுக்கு அடங்காமல், வெறுப்புக்கு அடங்காமல், மண்ணுக்கு அடங்காமல் வருது பகீரதன் தவத்தினாலே. அது மண்ணை அடிக்க வருகின்ற பொழுது பூவுலகம் அழியக்கூடாது என்று அதை சடையிலே தாங்கினான் என்று வருகிறது. பெருமக்களே, நான் அடிக்கடி சொல்ற வழக்கம் உண்டு. குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் என்ற பாட்டில் பனித்த சடையும் என்று வருது. பனித்த சடை என்பதற்கு சில பேர் அப்படி உரை எழுதியிருக்கிறார்கள். கங்கையை தலையிலே தாங்கியதாலே அவருடைய சடை ஈரமாக இருக்கிறது, பனித்த சடையாக ஈரமாக இருக்கிறது என்று சிலர் எழுதுகிறார்.
பெருமானுடைய சடையிலே கங்கை எங்க இருக்கு தெரியுமா? சடைபுறாவை இருக்குது, சடை முடிவும் இல்லை. ஞானசம்பந்தர் சொல்றார், கடுத்து வரும் கங்கையினை கமல் சடை ஒன்று ஆடாமே தடுத்த பிரான். ஒரே ஒரு சடை தான், ஒரு சடையும் முடிய லேசா விட்டாராம், அது முனையில போய் இப்ப கூட இருக்குது இல்லையா? ஆடுகின்ற பொழுது நீங்க பார்த்தீங்கன்னா நடராஜனுடைய திருவுருவத்தில் சிற்ப வல்லுநர்கள் என்ன செய்வாங்க, சடையிலே ஒரு இடத்துல கங்கை போல சின்ன ஒரு பெண் போல வைத்திருப்பாங்க, ஒரு துளி இருக்கும், ஒரு துளியாக அடங்கியிருக்கே தவிர சடை முழுமையாக அது வெள்ள நீராக அது இல்லை. எனவே பனித்த சடை என்பதற்கு பனித்த என்றால் அசைகின்ற அர்த்தம். அசைகின்ற ஆடிக்கொண்டே இருக்கிறான் பெருமான். குறித்த புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பு, பனித்த சடை என்பதனாலே எடுத்த பொற்பாலம், இவெல்லாம் ஆடலை குறிக்கும். எனவே பனித்த சடை என்பது ஆடுகின்ற அசைகின்ற சடை என்றுதான் நாம் பொருள் கொள்ள வேண்டும் தவிர கங்கையினாலே நனைந்த சடை என்று யாராவது சொல்லியிருந்தால் அதை பொருத்தமில்லை என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பகிர்மறி தவழும் பவளவார் சடையோன் பேரருள் பெற்றும். இதைத்தான் உங்களுக்கு அந்த குறிப்பில் கொடுத்திருக்கிறோம். பழைய குறிப்பிலும் இருக்குது, புதிய குறிப்பிலும் இப்ப நான் கொடுத்திருக்கிறேன். பெருமான் மாணிக்க வாசகரை போல பேரருள் பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஆழமாக கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மாணிக்க வாசகருடைய வரலாற்றை பார்க்கிற பொழுதே திருப்பெருந்துறையிலே குதிரை வாங்க சென்ற மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக பெருமான் வந்திருக்கிறான். ஆட்கொள்வதற்காக அவன் வந்திருக்கிறான் என்றால் அதுவே ஒரு பெருமைதான். சைவ சித்தாந்த முறைப்படி ஞானகுருவாக வருகின்ற பொழுது சிவன் தான் ஞானகுரு என்று சொல்ற வழக்கம் உண்டு. அதை எப்படி சொல்வார்கள், தக்க பண்பட்ட ஆன்மா, பக்குவப்பட்ட ஆன்மா, ஞான நெறியுடைய, எல்லாவற்றையும் ஆழ்ந்து கற்று அனுபவம் உடைய தேசிகர், அனுபவமுடைய தேசிகர் இருக்காங்க இல்லையா, அந்த உயிரிலே பெருமான் கலப்பான், ஆவேசமாக கலப்பான். ஆவேசமாக கலந்து சொல்லுகிற பொழுது அது குருவுடைய வார்த்தை அல்ல, பெருமான் தான் சொல்லுகிறான். அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவின் மூலமாக தெய்வமேறி பாடுறாங்க இல்லையா, பேசுறாங்க இல்லையா, தெய்வமேறி ஆவேசத்தில் பேசுறாங்களே, அதே போல மானிடச்சட்டை தாங்கி இருக்கின்ற பக்குவ ஆன்மாவிடத்திலே ஆவேசித்து, அந்த உயிரிலே ஆவேசித்து பேசுவான். அவையெல்லாம் குருவுடைய வார்த்தையாக இருந்தாலும் அது சிவனுடைய வார்த்தை. அவருடைய திருமேனி கருமேனிதான், கருவிலே வந்த மேனிதான், ஆனால் அது திருவேணி. அவர் வார்த்தை எல்லாம் திருவார்த்தை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம், எல்லாத்துக்கும் திரு போடுறார். திரு வார்த்தை கேட்டல், திரு உரு சிந்தித்தல் என்று திரு என்று போடுறான்னா என்ன அர்த்தம்? ஞானத்தை போதிக்கின்ற குரு சிவமே வடிவாக சிவோகம் பாவனையிலே பெருமான் ஆவேசித்து சொல்வது தன்னுடைய உரை அல்ல என்றுதான் நாம் கருத வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் மாணிக்க வாசகருக்கு அந்த பிரச்சனை இல்லை, பெருமானே வந்துட்டார். இங்கே வருகின்ற பொழுது ஆவேசிப்பான். நல்ல ஞானத்தை தருவதற்கு, பக்குவப்பட்ட ஆன்மாக்களை உபதேசிப்பதற்கு தகுந்த தேசிகர்பால் உள்ள உயிரிலே ஆன்மாவிலே அவன் ஆவேசித்து சொல்லுவான். ஆனால் மாணிக்க வாசகருக்கு அவரே குருவாக வந்திருக்கிறார், சிவனே குருவாக வந்திருக்கிறார். நமக்கெல்லாம் குருவே சிவம். ஆனால் மாணிக்க வாசகருக்கு சிவமே குரு என்றால் இதைவிட ஒரு பேருள் தேவை கிடையாது, அடிப்படை. இன்னொன்று, திடீரென்று அவரை ஆட்கொள்ளவில்லை, அதுவும் பார்க்கணும். இளமை காலத்திலேயே அவருக்கு பெருமான் மேலே ஈடுபாடு இருந்தது. தந்தையாருடைய நூல் அதை எழுதுறாங்க. அவங்க கருத்து இது, அவங்க கருத்து இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம், உங்களுக்கு வேற யாராவது ஒன்று சொல்லியிருக்கலாம். திருக்கோவையார் என்பது பெருமான் ஆட்கொள்ளப்படுவதற்கு முன்னாலே பாடப்பட்டிருக்கலாம் என்பது தந்தையாருடைய கருத்து. பாண்டியன், அவருக்கு வாய்த்த அரசன் பாண்டியன் சிறந்த பக்திமான், அவரை குறிப்பிடுகிறார், கீர்த்தி திரைகளை குறிப்பிடுகிறார். எங்கோன் அருள்வழி இருப்ப, பாண்டியன் எங்கோன் அருள்வழி இருப்ப, இண்டிய கனகம் இசையப்பெறாது எங்கோன் அருள்வழி இருப்ப, தூண்டு சோரி தோற்றிய தொன்மை என்று வருகிறது. பெருமான் சோமசுந்தர பெருமான் பாண்டியனுக்கு ஒரு சோதியை காட்டியிருக்கிறார் என்று பாடுறார் மாணிக்கவாசகர். அவ்வளவு பக்தி உடையவன் பாண்டியன். அதனால் மாணிக்க வாசகரை அவர் சந்தேகப்படலை. கொண்டு சென்ற பொன்னையெல்லாம் கோயில் கட்டி விட்டார்னு சொன்னா அதை நம்பலை. இது ஏதோ திருவருள் நிகழ்ச்சி என்றுதான் பெருமானை போய் கேட்கிறான். அவர் தூண்டு சோதியை தோற்றுவிக்கிறார். அவன் புரிந்து கொள்றான், ஏதோ இது அருள் நிகழ்ச்சி நடக்கிறது.
நமக்கு புரியாதது பெருமான் குறிப்பால் உணர்த்திருக்கிறார் என்று மாணிக்கவாசகர் திரும்பி வருகின்றவர்களை காத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மையான வரலாறு. பின்னால கொஞ்சம் காலம் தாழ்த்துகிற பொழுது அவன் கேட்கிறான். அப்பொழுது பெருமான் போய் வேண்டுகிறார். மாணிக்கவாசகர் பெருமானை வேண்டுகிறார். என்னையா ஏன் காலம் தாழ்த்துகிறன்னு சொல்ற பொழுது ஆவணி மூலத்திலே வரும் என்று அதே போல குதிரைகள்லாம் வந்ததுன்னு பார்க்கிறோம். எனவே அமைச்சரை மாணிக்கவாசகரை தண்டித்ததும் இல்லை, வைகைக்கரையை வைகை வெள்ளத்தில் மணலில் நிறுத்தியதும் கிடையாது. அவர் இதெல்லாம் புராணங்களில் சொல்லப்படுதானே தவிர அமைச்சர் மாணிக்கவாசகரை அவ்வளவு நம்பியவர். அவர் அடிக்கடி அவர்கள் இருவரும் தில்லைக்கு செல்கின்ற வழக்கம் உண்டு. தில்லைக்கு சென்று பெருமானை வழிபடுகின்ற வழக்கம் உண்டு. அவருக்கு மாணிக்கவாசகருக்கு தில்லைதான் அவருக்கு ஆன்மார்த்தமாக இருந்திருக்கலாம். மதுரை என்பதாலே சோமசுந்தரர் இருந்திருக்கலாம். அதனால தில்லைக்கு வா என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி தில்லைக்கு பலமுறை போற பொழுது நிறைய பாடல்கள் அவர் பாடியிருப்பார். பெண்களுக்காக பாடுகின்ற பாடலாம் இருக்கல, அம்மானை பாட்டு, தெள்ளேனும், திருச்சாடல் என்று எத்தனை பாட்டு பாடுறார். அதெல்லாம் இயல்பாக அவர் பாடியிருக்கலாம். அப்ப பாண்டியன் என்ன செய்திருக்கிறான், சிறிய சிறிய பாடல்களாக நீங்கள் பாடுகிறீர்களே, பெருமானுக்கு ஏதாவது ஒரு காப்பியமாக நீங்கள் பாடினால், ஒரு பெரிய நூலாக பாடினால் நல்லதல்லவா என்கிற பொழுதுதான் அவர் சிற்றிலக்கியமாக பிரபந்தமாக கோவை என்பதை பாடுகிறார். திருக்கோவையார் என்று பாடுகிறார் என்பது ஆட்கொள்வதற்கு முன்னாலே. புலம்புகின்ற பாடல் எல்லாம் ஆட்கொண்ட பின்னாலே. எல்லா பாடலும் ஒன்றும் கிடையாது. ஆட்கொண்டு பின்னாலே விட்டுட்டு போறார் இல்லையா, நலமலை தில்லைக்கு வா என்று போனார் இல்லையா, அப்பொழுது பாடுகின்றதெல்லாம் புலம்பல் பாடல் என்று பார்க்கும். அதனால் அவர் பெற்றது எப்படிப்பட்ட பேரருள் என்பதைத்தான் போன வகுப்பில் கொடுத்த நோட்ஸ் பார்த்தா தெரியும். நான் இப்போ ஒரு புது நோட்ஸ் கொடுத்துருக்கிறேன். அதில் பேரருள் எப்படி என்றால், சிவபிரானே குருவாக வந்தது, நரியை பரியாக்கியது. அது ஏன் என்பது, ஏன்பா அவர் குதிரையாக கொடுக்க வேண்டியதானே, ஏன் நிறைய பரியாக்கிறார், பரிய நிறைய ஆக்கிறார், அது ஒரு திருவிளையாடல். மாணிக்கவாசகரை புரிந்து கொள்ள வேண்டுவதற்காக உபதேசம் செய்தது. திருப்பெருந்துறையிலே அவர் உபதேசம் பெற்றதுன்னு பார்க்கிறோம். திருவடி சிகிச்சை செய்தது, பாரச்சிலம்பொலி காட்டியது, தில்லைக்கு வரக்கூறியது. இவையெல்லாம் பெருமானிடத்திலே பேரருளாக பெற்றது. ஒரு குறிப்பு சொல்றார், ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான். நான் போனது எங்கேயோ, குதிரை வாங்க சென்ற என்னை ஈர்த்து என்னை ஆட்கொண்டான் பெருமான் என்று அந்த பேரருளை சொல்லுகிறார். குருவாக வந்த கோலத்தை சொல்றார். அந்த குறிப்பு நான் கொடுத்திருக்கிறேன். குருவாக வந்தார் என்றால் கோகழி ஆண்ட குருமணி என்றார். ஆண்ட என்பதனாலே அது இறந்த காலமாக சொல்வது. கோகழி என்பது என்ன என்பதை அங்க கூட சொல்லியிருக்கிறேன். கோகழி என்பதை பற்றி ஒரு சிக்கல் இருக்கிறது. கோகழி என்பதை திருப்பெருந்துறைன்னு சொல்றாங்க, அதான் சரி. திருவாவடுதுறை என்று சில பேர் சொல்றாங்க. என்ன வேடிக்கைன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், திருவாசகத்துக்கு உரை எழுதிய நம்முடைய சானா தண்டவாணி தேசிகர் அவர்கள் திருவாவடுதுறை ஆதீனத்தில் புலவராகவும் இருந்தார், பின்னால் தர்மயாதீன புலவராகவும் இருந்தார். திருவாவடுதுறை ஆதீனத்தில் புலவராக இருந்த பொழுது கோகடி என்பதற்கு திருவாவடுதுறை எழுதிட்டார். தர்மயாதீனத்துக்கு வந்த பொழுது கோகடி என்பது திருப்பெருந்துறை எழுதிட்டார். ஆதீனம் மாறிய உடனே அர்த்தம் மாறி போச்சு இல்லையா. திரு ஆவடுதுறை ஆ என்றால் பசு, பசுவை பசுத்துவத்தை நீக்குகின்ற துறை ஆடுதுறை. எனவே அது கோகழி ஆண்ட என்று. கோ என்றால் தலைமையின் அர்த்தம், அது கோ என்றால் பசுன்னு ஒரு அர்த்தம். பசுத்துவ நீங்கிய இடம் என்றெல்லாம் இப்படி பொருள் சொல்றாங்க. அருணாச்சலம் அவர்கள் ஒரு தீர்வு கண்டிருக்கிறார்கள். திருவாசக குறிப்பில் ஒரு தீர்வு கண்டிருக்கிறார்கள். கோகழி என்பது என்ன என்றால், பொதுவாக சைவ திருக்கோயில்களில் திருத்தலத்திற்கு ஒரு பெயர் இருக்கும், கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும். கருவூர் என்று சொன்னால் ஆணிலை என்பது அந்த கோயிலுக்கு பெயர். திரு வெண்ணைநல்லூர் என்று சொன்னால் வெண்ணைநல்லூருக்கு அருட்டுறை என்பது பெயர். இதுபோல கோயிலுக்கு ஒரு பெயர் இருக்கும், ஊருக்கு ஒரு பெயர் இருக்கும். இப்போ அப்படிதான் இருக்கிறத பார்க்கிறோம். இன்னொன்று சொல்லிடுறேன், மதுரை என்று சொன்னால் மதுரை என்பது தலத்திற்கு பெயர், ஆலவா என்பதுதான் கோயிலுக்கு பெயர். பொதுவாக ஆலவானா மதுரைன்னு சொல்லிடுறோம், ஆனால் ஆலவா என்பது கோயிலுக்கு பெயர், மதுரை என்பது தலத்திற்கு பெயர். அதுதான் அதுபோல சொல்லி அந்த மரபிலே திருப்பெருந்துறை என்பது தலத்திற்கு பெயர், கோகழி என்பது கோயிலுக்கு பெயர் என்று எழுதுகிறார். அது ஓரளவு பொருத்தமாக இருக்கிறது. திருப்பெருந்துறை துறைன்னு பாடுறார், திருப்பெருந்துறை உரை சிவனேன்னு பாடுறார். திருப்பெருந்துறை உரை சிவனேன்னு பாடுகின்ற மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டின்னு பாடுறார். திருப்பெருந்துறை உரை கோயில், உரை கோயில் சொல்றார். அந்த உரை கோயில் என்பதாலே அங்கே கோயில் இல்லை. முதல்ல அவர் இருந்த இடமே கோயில், பெருமான் இருக்கின்ற இடம்தானே கோயில். திருமந்திரத்தில் தில்லைதான்
சிதம்பரம் தான், தில்லை தான் சிதம்பரம் சொல்லாதீங்க, எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம்ன்றார். எங்கெல்லாம் பெருமான் ஆடுகிறானோ அதெல்லாம் சிதம்பரம் சொல்லலாம். எல்லா இடத்திலும் பெருமான் ஆடுகிறான், தில்லையில் மட்டுமல்லன்னு சொல்றார் இல்லையா? அதுபோல் பெருமான் இருக்கின்ற இடம்தான் கோயில். எனவே குருந்த மரத்தின் கீழே இருந்தார், அதுதான் கோயிலாக இப்பொழுது அவர் மாற்றி கட்டியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்றாங்க. அதனால கோகடி ஆண்ட குருமணினே சொல்றார். நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டினான்றார். உத்தரகோச மங்கையில் வித்தக வேடம் காட்டினான் ஒருந்து. அது சில பேர் உரையில புராண குறிப்புன்னு எழுதுறாங்க. வித்தக கோலம் என்பது ஆசிரியனாக வந்த ஒரு கோலம் என்று தனியா சொல்றாங்க. ஆனால் தந்தையாருடைய உரையில வித்தக கோலம் என்பது திருப்பெருந்துறையிலே அவர் மறைந்து போகிறார். அந்த குரு வடிவாக அந்தணனாக வந்தவர் மறைந்து போகிறார். ஏங்கி ஏங்கி தவிக்கிறார் மாணிக்க வாசகர். அப்பொழுது என்ன சொல்கிறார் பெருமான், நீ வாத ஊருக்கு சென்று சில நாட்கள் இரு, அப்பொழுது உனக்கு சிலம்புலை கேட்கும், அப்பொழுது நீ தில்லைக்கு வரலாம் என்று சொல்றார். அதை கேட்டுக்கொண்டு வருகின்ற பொழுது உத்தரகோச மங்கையிலே தரிசனம் செய்கின்றார் மாணிக்க வாசகர். உத்தரகோச மங்கை ஒரு சிறப்பான இடம் என்று நமக்கு தெரியும். எப்படி திருப்பெருந்துறை உபதேசத்திற்கு மாணிக்க வாசகருக்கு உபதேச தலமாக இருக்கிறதோ அதுபோல் திரு உத்தரகோச மங்கை உமையம்மைக்கு ஆகமங்களை திருப்பி சொன்ன இடம் என்று தலபுராணத்தில் வருகின்றது. உத்தரகோச மங்கை உமையம்மைக்கு ஆகமங்களை திருப்பி சொன்னார் என்று வலைவீசன படலத்திலே மீனவ பெண்ணாக பிறந்த பின்னால் அவளை மணந்து கொண்டு நேராக உத்தரகோசமங்கை போனார் என்று உத்தரகோசமங்கை புராணத்தில் வருகிறது. எனவே அது ஒரு சிறப்பான ஒன்று. அதனால வித்தக கோலம் என்று சொன்னால் பொதுவாக அது போல ஆகமங்களை சொன்ன கோலம் என்று உரை எழுதுறாங்க. இவர் என்ன எண்ணுகிறார், பெருமானே அந்த கோலத்தை நாம் மீண்டும் காண வேண்டும் அல்லவா என்று வேண்டுகிறார். வேண்டுகிற பொழுது அவருக்கு மட்டும் அந்த கோலத்தை காட்டியிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்ப வேண்டுகிற பொழுதெல்லாம் கோலத்தை காட்டியிருக்கிறான். கழுக்குன்றம் வருகிறார். கழுக்குன்றத்திலே அவருக்கு எண்ணம் வருகிறது, நீண்ட நாள் ஆயிட்டு உங்களுடைய கோலத்தை பார்த்து என்று சொல்ற பொழுது அங்கே கழுக்குன்றலே காட்டினான் என்று பார்க்கிறோம். அந்த பாட்டு அருமையான பாட்டு நமக்கு தெரியும். உத்தரகோசமங்கை எப்படி சொல்றார் பாருங்க, ஆற்றல் அதுவும் அழகமர் திருவுரு, ரொம்ப அழகான உருவா இருக்கிறது. நீற்றுக்கோடி நிமிர்ந்த உருண்ட. நீற்றுக்கோடி என்பது திருநீற்றுக்கொடியை பிடித்துக் கொண்டு வந்தார். ஞான உபதேசம் செய்கின்ற பொழுது பெருமானுக்கு நீற்றுக்கொடி, மற்றவளை ஆள வருகின்ற பொழுது ஆட்கொள்ளுகிற பொழுது ஏற்றுக்கொடி, ஞான உபதேசம் செய்கின்ற பொழுது நீற்றுக்கொடி என்று நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியுன்றார். யார் அவன்? சிவன் என யானும் தேறினேன், சிவன் என்று நானும் தேறிக்கொண்டேன், அவன் என்னை ஆட்கொண்டான் என்று சொல்றார். நரியை பரியாக்கியது திருவடி தீட்சை. திருவடி தீட்சைக்கு சான்று இருக்கிறது. எப்படி அப்பர் பெருமானுக்கு திருநல்லூரிலே திருவடி தீட்சை செய்தாரோ அதை அப்படியே பாடுறார் இல்லையா, நனைந்தலைய திருவடி என் தலைமையில் வைத்தார் என்று பாடுறார் இல்லையா. அதே போல இங்கு மாணிக்க வாசகர் என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி, இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலும் துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துடையந்தன். உபதேசம் செய்கிற பொழுது காசுப்பிள்ளை சொல்றார், சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்கன்னு ஏன் சொல்லணும்? பொதுவாக எல்லாரும் திருமுறையில் எப்படி பாடுறாங்க, நமச்சிவாய நமச்சிவாய தான் மந்திரத்தான் சொல்றாங்க. 5 எழுத்துன்னு சொல்றார் ஞானசம்பந்தர். காதலாகி கசின்ல நமச்சிவாயன்னு பாடுறார். அப்பர் பெருமான் கல்லை கட்டி போடுற நற்றுணை ஆவதுன்னு பாடுறார். சுந்தர பெருமான் மற்ற பற்றி எனக்கின்றி பாட்டில் நான் மறந்தாலும் கூட நற்றவா உன்னை நான் மறந்தாலும் மறைக்கணும் சொல்லும் நான் நமச்சிவா என்றார். அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் மாணிக்க வாசகர் எடுத்தவுட நமச்சிவாய வாழ்க என்று சொல்றார், நாதன் தாழ் வாழ்கன்னு சொல்றார். காசுப்பிள்ளை தான் அந்த உரை எழுதுகிறார். நமச்சிவா அப்பா எழுதுறது வேற உரை, நமச்சிவாய் என்றது அப்பா எழுதுறது பெருமானுக்கு மந்திரம்தான் தூல வடிவம். எனவே மந்திரம் தூல வடிவம் தான் நமக்கு புரியும். சூக்கும வடிவம் அவருடைய திருவடி. திருவடி என்பது இப்போ திருக்கருள் கூட திருவடி திருவடின்னு சொல்லுவாங்க. குன்றக்குடியார் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க. குன்றக்குடியார் இருந்தபோது அதான் சொல்லுவார், திருவள்ளுவர் உருவத்திருமேனி மேலே நம்பிக்கை உடையவர், அவருக்கு இறைவனை உருவத்திருமேனியாக வழிபடுகிற நம்பிக்கை உடையவர், அதனால் தான் கடவுள் வாழ்த்துல அடி அடி என்று போடுகிறார் என்று அவர் சொல்லுவார். அந்த அடிக்கு என்ன சிறப்பு என்றால், நாம் சொல்வது திருவடி என்றால் அவருடைய சக்தி என்றுதான். திருவருள் தான் திருவடி. உருவகமாக நாம் திருவடின்னு சொல்றோம், புரிவதற்காக நாம் திருவடின்னு சொல்றோம். நாதன் தாள், நாதன் என்று சொன்னால் குரு என்று அர்த்தம். குருவுடைய தாள் அதை வாழ்த்துகிறார். முதல்ல உபதேசமாக இருந்ததாலே, உபதேச மந்திரமாக இருப்பதாலே நமச்சிவாய வாழ்க என்று சொன்னார். அதை உபதேசத்தை செய்ததாலே நாதனாக இருக்கின்ற குருவை வாழ்த்துகிறார் என்று காசுப்பிள்ளையினுடைய உரையாப்படி எழுதுகிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய பேரருளை பெற்றிருக்கிறேன். எல்லாம் இப்ப நான் சொல்றது பூரா அகச்சான்றுங்க. எந்த பாட்டு நான் புராணத்தில் எடுத்து சொல்லலை, அவருடைய பாட்டில் இருந்தால் நம்ம எடுத்து சொல்றோம். இப்படிப்பட்ட அவரை தில்லைக்கு வா என்றது பேருள் பெற்றது.
பெறாதவரை போல நாடகத்தால் உன் அடியார் போல் நடிக்கிறேன்றாரே, அது எவ்வளவு பொய்யான ஒரு விஷயம் இல்லையா? அவரா நாடகம் நடிக்கிறார். நல்லா சொல்றார் அவர். திருச்சரகத்தில் கதிர்மணியினுடைய விளக்கம் ஒன்று இருக்குது. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே விடகத்தே பூந்துடுவான். நடுவேன்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அந்த நடுவே என்பதற்கு அழகா எழுதுகிறார். சரியை கிரியை யோகம் முடித்துதான் ஞானம் வரணும். ஞானம் வந்தால்தான் பெருமானை அடைய முடியுமா? மாணிக்கவாசகர் என்ன செய்யறாராம், ஒரு சரியை தொண்டு செய்தாராம். போய் கொஞ்சம் விளக்கேற்றி வச்சார். தூகேன் மெழுகேன் என்பது போல அந்த திருக்கோயை தூக்கி மெழுகினாராம். மெழுகிட்டு ஐயா வரலாமா வீட்டுக்கு? ஒரு சரியை தொண்டு செய்யணும் வீட்டுக்கு வரலாமான்னு கேட்டாராம். அப்புறம் பூஜை பண்ண உடனே வீட்டுக்கு வரலாமா? யோக பயிற்சி வந்தவன் வீட்டுக்கு வரலாமான்னா, இதெல்லாம் நான் நடுவே புகுகின்றேன். சரியை கிரியை யோகம் அதை காட்டி அல்லது ஞானத்தை கொடாகலின் சிவஞானபுரத்தில் சரியை கிரியை யோகத்தை கொடுத்துதான் பின்னாலே நமக்கு ஞானம் வரும் என்று சொல்றாங்க இல்லையா? அந்த ஞானத்தை பெறுவதற்கு முன்னாலேயே நான் வீடு பேர் அடைய விரும்பினேன் என்று விரும்புகிறார் என்றால் அதெல்லாம் பொய் தானே. அவர் சொல்றது நாடகத்தால் அடிப்பதெல்லாம் பொய், யானையே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய்ன்னு சொல்றார். இன்னொன்னு சொல்றான், அதையும் நான் எழுதியிருக்கிறேன். அறிவனே அமுதே, பெருமானி சொல்றார், அறிவனே அமுதே அடி நாயேன் அறிவனாக கொண்டோ ஆண்டதுன்றார். எனக்கு அறிவில்லை அல்லவா, எனவே அறிவனாக கொண்டு ஆண்டதுன்னு ஒரு அர்த்தம். அந்த இடத்துல அறிவு என்று சொன்னால் பேரறிவுன்னு அர்த்தங்க. நம்ம மாதிரி சிற்றறிவு கிடையாது. அறிவனே என்று பெருமானை கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பேரறிவு. பேரறிவா இருக்கின்ற பெருமானே அடிநாயினேன், என்னை எதற்காக ஆண்டு கொண்டாய் என்றால் அறிவன் ஆக என்னையும் உன்போல ஆக்குவதற்கு, என்னையும் உன்போல ஆக்குவதற்குத்தானே ஆண்டு கொண்டாய். அப்படி ஆண்டு கொண்ட பெருமையுடைய நீ, அருளுடைய நீ, இப்பொழுது நான் அறிவனோ அறிவற்றவனோன்னு கேட்கிறார். அது எவ்வளவு பெரிய பொருந்தாத ஒரு கூற்று. அதனால்தான் சொல்றாரு சிவபிரகாசர், பேரருள் பெற்றும். பேரருள் பெற்றும் பெறாரின் அழுங்கின்னு பாருங்க. அழுங்குதல் உண்மையிலே உள்ளம் வருந்துதல். அழுங்குதல் என்றால் உள்ளம் வருந்துதல். உள்ளத்திலே உருகி உருகி கேட்கிறார், நெஞ்சு நெக்குருகி நிற்கின்றாய். அன்பினாலே நெஞ்சு நெக்குருகலாம், ஆனா நீ என்ன எப்படி பண்ற, எனக்கு அன்பில்லையே அன்பில்லையே என்று நெக்குருகிறாயே அப்படின்றார். நெஞ்சு நெக்குருகி நிற்பை நீயே. நான் எப்படினார், பேயேன் பெறாது பெற்றார் போல களி கூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேன். எனக்கு எந்த கவலை இல்லைன்னா, ஏன்னா என்னால பெற முடியாது, பெருமானை பெற முடியவில்லை என்று எனக்கு வருத்தம் இருக்குதா என்றால் எந்த வருத்தம் எனக்கு இல்லை. நீ பெற்றும் கூட வருந்துகிறாய், நான் பெறாமல் இருந்தும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நான் என்ன பண்றேன், களி கூர்ந்தேன்றார். பெரிய போதையில் ஆடுறாங்க இல்லையா, கல் குடிச்சிட்டு, அந்த மாதிரி நான் என்னை மறந்து ஆடுகிறேன். களி கூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேன். திருவள்ளுவர் கவலை என்று சொல்ற பொழுதே அதைத்தான் சொல்றார். நமக்கெல்லாம் வருகின்ற துன்பம் எது, மனக்கவலை எது என்றால் வாழ்க்கையிலே வருகின்ற துன்பம் அது இயல்பு. உண்மையிலே அது கவலை என்று சொன்னால் பிறவிதான் நமக்கு கவலை, அதுதான் பெரும் கவலை, அதுதான் நோய். அதைத்தான் அவர் சொல்றார், மனக்கவலை மாற்றல் அரிதுன்னார். நீங்க பிறவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானை தவிர தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கல்லால் மனக்கவலை மாற்ற முடியாதுன்னார். அப்ப கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பிறவி நீங்காது என்றுதான் முதல்ல அவர் கடவுள் வாழ்க்கையில் சொல்றார். அது சொல்றாரு இங்கே, பேயேன் பெறாது பெற்றார் போல களிகூர்ந்து உள்ள கவலை தீர்ந்தேன். அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கை வாதவூர் அன்பன். திருவாதவூருக்கு சிறப்பு அன்னம் ஆடுகின்ற பொய்கையினார். குளங்களிலே அன்னம் இருக்கிறது என்று சொன்னால் அது வளத்தை குறிப்பது, நீர் வளத்தை குறிப்பது. எல்லா இடத்திலும் அன்னம் இருக்காது, எல்லா குளத்திலும் தாமரை பூக்காது. நம்ம பார்க்கிறது தாமரை பொய்கை என்றால் அந்த குளத்திலே ஆழம் இருக்கணும், தண்ணீர் இருக்கணும், நல்லா இருக்கணும் தண்ணி, அப்போதான் தாமரை பூக்கும். நான்மணி கடிகையிலே குளத்திற்கு அணி என்ப தாமரைன்னு வரும். குளத்திற்கு அழகு செய்வது எது, தாமரை. எல்லா குளத்திலும் தாமரையை நம்ம பார்க்க முடியாது. அதுபோல இங்க அன்னம் ஆடுகிறது என்றால் அது தாமரையில் தான் இருக்கும், தாமரையில் தான் அன்னம் வீற்றிருக்கும். அப்போ சிறந்த தண்ணீர், நல்ல தண்ணீர் இருக்கிறது, வளமான தண்ணீர், அதனால தாமரைகள் பூக்கின்றன. தாமரைகள் தூய்மையாக இருப்பதாலே அங்க தூய்மையான அன்னம் வருகிறது. அன்னப்பறவைக்கு முதல் குணம் தூய்மையான, ரொம்ப தூய்மையா இருக்கும். பார்த்தீங்கன்னா மற்ற எங்க எல்லா இடத்துலயும் உட்காராது, எனவே தாமரையில் தான் அது உட்காரும். நற்றாமரை கலத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல என்று ஔவையார் நற்றாமரை கயத்திலே நல்லெண்ணம் சேர்ந்தார் போலன்றார். அதுபோல அன்னம் ஆடும் அகந்துரை பொய்கை வாதவூர் அன்ப ஆதலாலேன்னார். இப்ப என்ன தெரியுது, திருவள்ளுவர் சொன்னார். எப்படி சொன்னார், தெய்வ புலமை திருவள்ளுவர்னர். அவர் வாக்கு பொய்க்குமா, அவர் வாக்கு பொய்க்கார்.
அனுபவத்திற்கு வருகின்ற பொழுதுதாங்க திருவள்ளுவருடைய குறள் எவ்வளவு அனுபவமாக சொல்லியிருக்கிறார் என்று வரும். நான் சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி சொல்ற வழக்கம் உண்டு. எத்தனையோ அனுபவங்கள் நமக்கு திருவள்ளுவர் குறள் நமக்கு உண்டு. ஒரு அனுபவம் என்னன்னு சொன்னா, சென்னையில் 1981 வீடு கட்ட ஆரம்பிச்சேன். வீடு கட்டும் போது என்னுடைய நண்பர் என்ன சொன்னார், அப்பெல்லாம் லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம், பேங்க்கில் ரொம்ப கஷ்டம், பேங்க்கெல்லாம் லோன் வாங்காதப்பா, ரொம்ப லேட் ஆகும், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் யார், உறவினர் யார், அவெல்லாம் ஒரு பட்டியல் போடும், பட்டியல் போட்டு ஆளுக்கு ஒரு 1000 போடு, எல்லாருக்கும் போட்டு எவ்வளோ பேர் உனக்கு தெரியுதோ போட்டு அவங்ககிட்ட 1000 உடனே கொடுத்துருவாங்க. நீ 1 லட்சம் கொடுனா கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஆளுகிட்ட போய் 1000 வாங்கு அப்படின்னா. நல்ல ஐடியாவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப நெருக்கமாக கேட்டால் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லி ஒரு 50 பேர். எங்க நண்பர் அழகா ஒன்று சொன்னார், தயவு செய்து ஒரு மாமனார் பேரை எழுதாதன்ன, ஏன்னா அவரை நம்பாத பண்ண, என்ன மாமனார் கொடுத்தாலும் கொடுப்பாரு, கொடுக்கலாம் கூடாது, எழுதாது அப்படின்ட்டு. அதனால மாமனார்கிட்ட போகலை. மற்ற நண்பர்கள் மற்ற உறவினர்கள் அத்தான் மொத்தான் எல்லார்கிட்டையும் எழுதியாச்சு, வாங்கியாச்சு. எல்லாம் அதுக்குன்னா ஒரு 1000 கொடுத்தா போச்சுடான்னு எல்லாம் சொன்னாங்க. கொடுத்தவர் யாரும் இல்லை, அதுக்காக சொல்ல, கொடுத்தவர் யாரும் இல்லை. அப்பதான் எனக்கு திருக்குறள் ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது, கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல்னர். உங்களுக்கு உறவு யார் என்பதை எப்ப புரிஞ்சுக்கணும் என்றால், உங்களுக்கு வறுமை வந்தால், துன்பம் வந்தால், அப்பொழுது யார் நிற்கிறார்கள் கூட அவங்க தான் உறவினர். நமக்கு என்ன சொன்னாங்க, உற்றார் உறவினர் சொன்னாங்க. உற்றார் என்றால் வேற அர்த்தம், உறவினர் என்றால் வேற அர்த்தம், ரெண்டும் ஒன்னா சொல்றோம். நாம உற்றார் சேர்த்து சொல்றோம். உற்றார் என்றால் உறுதல் என்றால் துன்பம் அர்த்தம், ஊறு என்றால் துன்பம். துன்பம் பெறுகின்ற பொழுது நெருங்குகிறார்களே கூட இருக்காங்க, அவங்க தான் உற்றார். அதனால்தான் அப்பர் பெருமான் உற்றார் யாரோனார், அப்பா உயிர் கொண்டு போற அந்த துன்பத்தில் உனக்கு யாரு கூட இருக்கிறாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. எனவே உற்றார் என்று சொன்னால் துன்பத்திலே கை கொடுக்கிறார்களே. அத்த குலத்தில் அருநீர் பறவை போல் உற்றுடி தீர்வார் அவர் சொன்னார். உற்றுடினார், ஒரு துன்பம் வருகின்ற பொழுது தீர்வார் உறவல்லர், அவங்களாம் உறவா சொல்லாதல்ல. அப்போ கேட்டினும் உண்டு ஓர் உறுதி, கிளைஞரை நீட்டி அளப்பது ஒரு கோல் என்ற அந்த குறள் எனக்கு 1981 தாங்க எனக்கு அனுபவப்பட்டது. ஏன்னா அந்த இப்படி சொல்லியிருக்கிறாரே, படிச்சிருக்கோம், விஷயம் தெரியும், ஆனால் நேராக அனுபவிக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த அனுபவம் தெரிகிறது. இங்க சொல்றார் சிவபிரகாசன், நன்றறிவார்கள் கயவர் திருவிடையார் என்பதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். செஞ்சொல்னர் அப்பா சொல்லுவாங்க, பேசியும் இருக்கிறாங்க, செஞ்சொல் பொருளின் தேற்றறிந்தேனே. இந்த சொல்லை ஞானியார் சுவாமிகள் அழகா சொல்லுவாராம். சிவபிரகாசன் என்ன அழகா பாடியிருக்கிறார், செஞ்சொல் செஞ்சொல் பொருளின் தேற்றறிந்தேன். ஏனென்றால் சொல்லுக்கு பொருள் என்கிற பொழுது வடமொழியும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. சொல்லுக்கு சொற்பொருள் என்று ஒன்று உண்டு. சொற்பொருள், சொல்லுக்கு என்ன பொருள், அது பொருள், சொற்பொருள். ஆங்கிலத்தில் லிட்டரல் மீனிங்கிறான். லிட்டரல் மீனிங் அது என்ன, இலக்கிய வழக்கில் என்ன அதுக்கு பொருள், அது சொல் பொருள். ஆனால் சொல்லுவோன் குறிப்பிலே குறிப்பு பொருள் ஒன்று உண்டு. சொல்லுவோன் எந்த அர்த்தத்தில் சொல்றான், எந்த அர்த்தத்தில் சொல்றான் சொல்லுவோன் குறிப்புன்னு சொல்லுவான். எனவே உங்களை எழுதியிருக்காங்க, வெளிப்படை குறிப்பு பிரிப்பன சொல்லே என்று நன்னூல்ல சொற்கள் 2 வகை, வெளிப்படையாக வரலாம், குறிப்பாக வரலாம் என்று வருது. வெளிப்படையாக வந்தால் பிரச்சனை கிடையாது. குறிப்பா சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தத்தில் அவன் சொல்றான் என்று தெரியாது. அந்த குறிப்பு சொல்லி நாம் புரிந்து கொள்ளணுமா? இந்த குறிப்பில் தான் இங்க சொல்றார், கயவர் திருவுடையார்னு சொன்னாரு. கயவர் என்றால் யார்? வாசுப்ப மாணிக்கம் சொல்லுவார். கயமை என்ற அதிகாரம் கடைசி அதிகாரம், அதாவது பொருட்பால் 38 அதிகாரம் அறத்துப்பால், 70 அதிகாரம் பொருட்பால். அதில் ஒரு 38, இதில் ஒரு 70, ஒன்று குறைச்சிட்டா 70, 108, ஒன்று குறைச்சிக்கணும் 107. 107 அதிகாரங்களையும் நன்றாக படித்தும் அறிவில்லாதவன் பண்பதாவன் யார் என்றால் அவன் கயவன். எனவேதான் 108வது அதிகாரம் கயமைன்னு வைத்தார். கயவன் ஏன் வைத்தார் பொருட்பாலை என்று சொன்னால், அதாவது இல்லறத்தினுடைய முடிவிலே புகழ் என்று வைக்கிறார் இல்லையா, அது துறவரத்தினுடைய அவாரத்தில் வைக்கிறார் இல்லையா, அதே போல ஞானம் பெற வேண்டும் என்றால் துறவிலே வேண்டும் அவர் சொல்றாருக்காக அந்த மெய்வுணர்தலும் அவாரத்திலும் அங்கே வைக்கிறான்னு பார்க்கும். இந்த இத்தனை அதிகாரம் பொருட்பாலையும் அறுத்துவாலையும் படித்த பின்னாலும் கூட நீங்கள் திருந்தவில்லை என்று சொன்னால் கயவர்கள் என்று, அதில் தான் இந்த பாட்டு வருது, இந்த குறள் வருது. நன்று அறிவார் என்றது. நன்றறிதல் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் கொடுக்கிறார். நேரம் சரி, நன்றறிவார் என்பதற்கு ஒரு விளக்கம் பரிமேலகர் தருகிறார்.
கயவர் என்பதற்கும் ஒரு விளக்கம் தருகிறார். அந்த விளக்கத்தை இடைவேளைக்கு பின்னால் தான் படிக்கணும். நான் ஒரு குறிப்பு கொண்டு வந்திருக்கேன். எப்படின்னா, இன்றைக்கு 2 பாட்டை முடிக்கணும், நாளைக்கு 3 பாட்டு, அதுக்கடுத்து 2 பாட்டு என்று ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். அது மாதிரி முடிச்சாதான் 12 பாட்டை முடிக்க முடியும், இல்லைன்னா முடிக்க முடியாது. அதனால இந்த நன்றறிவாலை கயவர் திருவிடை என்ற குரலுக்கு விளக்கத்தை நாம் இடைவேளைக்கு பின்னாலே சிந்திக்கலாம். பெருமக்களே, சிவபிரகாசருடைய அடக்கமாக சொல்லுகின்ற முறை அது. எப்படி மாணிக்க வாசகர் தனக்கு ஒன்றும் தெரியாது என்று நாடகத்தால் நான் நடிக்கிறேன் சொல்லுகிறாரோ, அதே போலத்தான் சிவபிரகாசர். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவரைவிலர் என்று சொல்லி, கயவர்களுக்கெல்லாம் கவலை இருக்காது, அதுபோல் எனக்கு கவலை இல்லைன்னு தன்னை அப்படி சொல்கிறார்னா அவர் எவ்வளவு அடக்கமுடையவர்னு பார்க்கணும். பெரியவர்கள் எப்பொழுதுமே நிறையுடம் தழும்பாது என்பது போல தங்களை உயர்த்தி சொல்லிக் கொள்வது கிடையாது, எங்கேயுமே அப்படி கிடையாது. அதில் நன்றறிவார் என்பதற்கு பரிமேழகர் ஒரு அழகான உரை எழுதுகிறார். அதுதான் உங்களுக்கு அந்த குறிப்பில் கொடுத்துருப்பேன். நன்று என்றால் நன்மையின் அர்த்தம். நன்று அறிதல் என்றால் புகழ், அறம், ஞானம் 3 சொல்றார். புகழ், அறம், ஞானம் இந்த 3ஐயும் அறிகின்றவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க? எப்படியாவது நாம் நம்முடைய நடத்தைகளே ஏதாவது குறை ஏற்பட்டு புகழுக்கு பங்கம் வருமோ என்று எண்ணுவார்களாம். அறங்களை செய்கிற பொழுது ஏதாவது தவறு நேர்ந்து நான் அறங்களிலே தவறு நேர்ந்து விடுமோ என்று எண்ணுவார்களாம். ஞானத்தை அடைகின்ற பொழுது தவறாக புரிந்து கொண்டு இதுதான் உண்மை என்று நான் தெரிந்து கொள்வேனோ, விபரீத உணர்வு எனக்கு வந்துவிடுமோ என்று ரொம்ப ஜாக்கிரதையாக நடப்பாங்களாம். திருவருட்பயல்ல உமாவரி சிவம் சீமன் முத்திரலுக்கு சொல்லுகிறார். பொதுவாக அடக்கம் என்பதற்கு ஆமையை சொல்வார்கள், எல்லாரும் ஆமையை சொல்றாங்க. திருவள்ளுவரும் சொல்லுகிறார், திருமூலர் சொல்லுகிறார், எல்லாரும் ஆமையை சொல்வார்கள். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றில் அந்த அடக்கமுடைமை என்பதற்கு 5 உறுப்புகளை ஒரு ஓட்டுக்குள்ளே அடக்கிக் கொள்வதுன்னு சொல்றார். அது அடக்கமுடைமைக்கு சிறப்பு. ஒரு உதாரணத்தை ஆமையை காட்டினார். ஆனால் உமாவரி சிவம் சீவன் முத்திரலுக்கு அதை சொல்றார். ஏற்கனவே அவர்களெல்லாம் புலன் அடங்கியவர்கள், அவங்கெல்லாம் அடங்கியவர்கள், ஆமை போல ஏற்கனவே அடங்கிய. ஆனால் அவர் என்ன சொல்றார்? சீவன் முத்தர்கள் நம்மோடு வாழுகிறார்கள், பிராரத்த கர்மத்திலே நம்மோடு வாழு உலகில் வாழறாங்க. உலகில் வாழுகிற பொழுது அவளுக்கு ஏதோ ஒரு வகையிலே தெரியாமல் அந்த மலவாதனை தாக்கி பற்று வரலாம். எனவே அவங்க தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுமா. இப்போ நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. இந்த ஆசையெல்லாம் இன்னொரு ஆசை, இதெல்லாம் இன்னொரு ஆசை வந்துட்டு போயிட்டே இருக்கு. எத்தனை ஆசை நமக்கு. அழுக்கான உடம்புக்கு அழுக்கு ஏற்பட்டால் என்ன தப்பு இல்லை, அழுக்கான உடை அழுக்காவது போல. ஆனால் சீவன் முத்தர்கள் எப்பொழுதும் பெருமானோடு இருக்கிறவர்கள். அவர்களுக்கு இந்த உலகியல் பற்று வந்தால் அதனாலே அவர்களுக்கு பின்னாலே பிறப்பு வரலாம் என்று சொல்ல வரார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? புலன்களை அடக்குகின்ற சீவன் முத்தர்கள் எது போல என்றால் ஆமை போலன்னு சொல்லலை, தலன் நடக்கும் ஆமை போல, நிலத்திலே நடக்கின்ற ஆமை போலன்ற. ஆமை நீரில் தான் இருக்கும், நீரிலும் இருக்கும் நிலத்திலும் இருக்கும். ஆனால் நீரில் இருக்கிற பொழுது வேகமா நீந்தும், அதுக்கு கவலை கிடையாது. ஆனால் சீவன் முத்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நீரிலே இருந்தால், ஞானத்தை பெற்று பெருமான் அருளிலே இருந்தால் கவலை இல்லை. நம்மோடு இருப்பதாலே, பிராரத்த கர்மம் உடம்பு இருப்பதாலே ஏதாவது ஒரு வகையில் அவளுக்கு பற்று வரலாம் என்று ஜாக்கிரதையாக நடக்கணுவதற்காக தலன் நடக்கும் ஆமை தக, நிலத்திலே நடக்கின்ற ஆமை ரொம்ப மெல்ல நடக்குது. ஏன் ஆமை மெல்ல நடக்குது? ஆமை நன்றா வேகமாக நீந்தக்கூடியதானே, தண்ணீரிலே அதற்கு வேகம் உண்டு. ஆனால் நிலத்திலே வருகின்ற பொழுது ஏதாவது ஆபத்து வருமோ என்று மெல்ல நடக்குதல்லவா, அதுபோல் சீவன் முத்தர்கள் நடக்க வேண்டும் என்கிறார். அதுதான் இங்க சொல்றார். நன்றறிவாரில் என்றால் புகழை விரும்புகின்றவர்கள். அறம் செய்கின்ற பொழுது, புகழை விரும்புகிற பொழுது ஏதாவது குறை ஏற்படுமோ, புகழுக்கு எதிர்ப்பதம் பழி, அங்கே எழுதியிருக்கிறேன், பழைய குறிப்பில் அதை எழுதியிருப்போம். அறத்திற்கு எதிர்ப்பதம் பாவம். அறம் செய்ய போய் கடைசியில் அது பாவமாக முடியலாம், புகழ் பெற போய் அது பழியாக மாறலாம்.
ஞானம் பெறப்போய் அது அஞ்ஞானமாக வரலாம் என்று ஜாக்கிரதையாக இருப்பாங்களாம். ஆனால் இதை பற்றி கவலையே படாத கயவர்கள் புகழ்னா என்னன்னு தெரியாது, அறம் என்றால் என்னன்னு தெரியாது, ஞானம் என்றால் என்னன்னு தெரியாது அந்த கயவர்கள் ஏன் கவலைப்பட போகிறாங்க? எனவே அவளுக்கு கவலை இல்லை என்று பரிவேழகர் நடக்கின்ற பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று ஆமைக்கு சொன்னது போல, உமாவதியும் சொன்னது போல, நன்று அறிகின்ற ஞானிகள் அற உணர்ச்சி உடையவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த உணர்ச்சி இல்லாதவர்கள் அதை பற்றி கவலை இல்லை என்று அதை நயமாக சொல்லுகிறாராம் வள்ளுவர். நன்றறிவாரில் கயவர் திருவுடையர்னார். ரொம்ப செல்வம் உடையவன் நான், அவனுக்கு ரொம்ப என்னால் கொடுத்து வச்சும் பாவேன்னு சொல்கிறாங்க இல்லையா, கொடுத்து வச்சோன்னு சொல்லுவான். இலக்கியங்களில் இது போல் சில சொற்கள் நமக்கு வரும், நிறைய வரும். அதாவது நான் 31 வருஷம் லயோலா கல்லூரியில் இருந்தேன். அது கிறிஸ்தவ கல்லூரி. பல விஷயம் நம்ம காதில் வந்து விழும். அதில் பைபிளில் ஒரு வார்த்தையை அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. சிலுவை சுமந்து செல்லுகின்ற இயேசுபிரான் நடந்து போகிறார், கல்வாரி மலையில் ஏறி போகிறார். அப்போது தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக தாய் மேரி மாதா வந்து நிற்கிறார். கொல்ல போகிறாங்க இல்லையா, சிலுவையில் அறைய போகிறாங்க இல்லையா, பார்ப்பதற்காக நிற்கிறார். அவள் அழுகின்றாள், தாய் அழறா. தனக்கு முன்னாலேயே தன்னுடைய மகன் சிலுவையில் அறையப்பட போகிறானே அழுகிறான். அப்போ இயேசு நின்று ஒரு வார்த்தை சொல்றார், மலடிகளே பேறு பெற்றவர்கள் என்று சொல்லிட்டு போயிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெற்றது சிறப்பு தான், ஆனால் பெற்ற தாய்க்கு தன்னுடைய மகன் இதுபோல சிலுவையில் அறையப்பட்டால் எவ்வளோ பெரிய துன்பம். அதை விட மலடிகளே பரவாயில்லை, குழந்தை பெறாமல் இருந்தாலே பரவாயில்லை என்பது போல மலடிகளே பேறு பெற்றவர்கள் என்று ஒரு வார்த்தை வரும். அதுபோல சில சொற்கள் அதன் மூலம் முரண்பாடாக சொன்னாலும் அது உள்பொருளாக இருக்கிறது. கயவர் திருவுடையார்னா திரு இல்லாதவர்னு அர்த்தம். திருவுடையார்னா திரு இல்லாதவர்கள் தான் அவரை திருவுடையார் என்று சொல்றார். நன்றறிவாரில் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலவில்லர் என்றது செஞ்சொல் பொருள் தேற்றறிந்தேன். தேற்றுதல், தேற்றம் என்றால் தெளிவுன்னு அர்த்தம். தொடக்கமாக சொன்ன நான், ஒரு சொல்லுக்கு சொற்பொருள் ஒன்று உண்டு, குறிப்பு பொருள் ஒன்று உண்டு. சொல்லுவோருடைய குறிப்பு பொருள் உண்டு, அது உட்பொருள் சொல்வாங்க. சொற்பொருள் உட்பொருள் என்று சொல்வாங்க. அந்த உட்பொருளை நாம் உணர வேண்டும். அதுதான் செஞ்சொல்னார். வள்ளுவருடைய குறளை சாதாரண சொல்லாக எடுக்கக்கூடாது. ஒரு சொல்லை நம்மளால் மாற்ற முடியாது. திருவள்ளுவருடைய குறளில் ஒரு சொல்லை மாற்றி போடலாமா என்றால் மாற்ற முடியாது. பாட வேறுபாடு சொல்லியிருக்காங்க சில பேர், பாட வேறுபாடு சொன்னாங்க. அன்றைக்கு கூட காஞ்சிபுரத்தில் நடந்த விஷயத்தை சொன்னேன். உடுக்கை இழந்தவன் கைபோலன்னு ஒரு குறள் இருக்குது. உடுக்கை இழந்தவன் கைபோல் என்பதற்கு அரசன் சண்முகனார் பாட வேறுபாடு சொல்றார். அது உடுக்கை இடிந்தவன் இருக்கணும், உடுக்கை இழந்தவன் இருக்குது என்று பாட வேறுபாடு சொல்றார். திருவள்ளுவருக்குடைய குறளில் சில பாட வேறுபாடு இருக்கிறது. செயற்கரிய செய்வார் பெரியன் இருக்குது, அதற்கு செயற்கு உரிய செய்வார் என்று அப்படி பாட வேறுபாடு சொல்றாங்க. ஆவிற்கு நீரென்று இறப்பினும் நாவிற்கு இரவின் இழிவந்ததில் இருக்குது. அது மனுஸ்மிருதியை மறுக்கின்ற குறள் அந்த குறள். ஆனால் அதை ஆவிக்கு என்று மாற்றுறாங்க, ஆவிக்கு என்று பாட வேறுபாடு சொல்றாங்க. சிறந்த நூல்களுக்கெல்லாம் சீக்கிரமாக பாட வேறுபாடு மாற்றி சொல்லக்கூடாது. சில இடங்களில் இருக்கலாம், ஆனால் குறளுக்கு அப்படி பாட வேறுபாடு சொல்லக்கூடாது. ஒரு சொல்லை மாற்றக்கூடாது, செஞ்சொல் என்பார்கள். ஏன் அந்த சொல்லை சொல்லுகிறார்? அதுதான் அந்த குறளை சொல்றது. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு என்று சொன்னால், தமிழ்ல ஆடை என்று ஒரு சொல் இருக்கிறது, உடுக்கைன்னு ஒரு சொல் இருக்கிறது. ஆடை என்பது மேலே போட்டுக்கொள்றது, மேலாடைன்னு சொல்லுவாங்க. மேலாடை, மேலாடையின்றி சபை புகுந்தால் இந்த மேதினியோர் 100,000 படித்தும் என்னார்னு பாட்டு. மேலாடை அது ஆடுவதாலே அது ஆடைன்றாங்க. அடை என்ற சொல் தான் ஆடைன்னு வந்ததா சொல்றாங்க. இதெல்லாம் சொற்பிறப்பு ஆராய்ச்சி. உடுப்பதாலே உடுக்கை, அது இடுப்பில் மானத்தை காப்பதற்காக இருப்பது. அந்த ஆடை அவர் என்ன சொன்னார்? உடுக்கை இழந்தவன் சொன்னார். அரசன் ஜன்மன் பண்ணாரு, இழந்தவன்னா இழந்துடுறானே, உடுக்கை எழுந்து போதில்லை, அப்புறம் என்ன மானத்தை கைப்பிடிக்கிறது? எனவே இழந்தவன் இருக்கக்கூடாது அந்த குறள். உடுக்கை இழிந்தவன் இருக்கணும். கொஞ்சம் லேசா விழுகிற பொழுதே பிடிச்சிக்குது இல்லையா கை, நம்முடைய அனுபவம் பார்க்கிறோம். உடுக்கை இழிந்தவன் இருக்கணும் என்று அவர் சொல்றார். பரிமேலழகரதை சரியா சொல்றார். உடுக்கை இழந்தவன் என்றால் லேசா விழுந்தாலே இழந்தது போல எண்ணுகிறானா, வேற ஒன்றும் இல்லை. லேச எங்க பரிமேல எங்க எழுதுறார்? திருக்குறள்ல உடுக்கை இழந்தவன் தான் இருக்குது. ஆனா உரையில் அவர் என்ன எழுதுறார்? அவையிடை உடுக்கை இழந்தவன் எழுதுறார். அவையிடை உடுக்கை இழந்தவன் வீட்டில் உட்கார்ந்தா பரவாயில்ல, மெல்ல கூட
அப்படி சொருகிக்கும், லேசாக சொருகிக்கும். அவையிலே இருக்கிறபடி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்போம். அதுபோல் அவையிடை உடுக்க இழந்தவன் எழுதுகிறார். அப்போ என்ன வள்ளுவருடைய கருத்து? லேசாக நெகிழ்ந்தாலும் கூட எழுந்தது போல நமக்கு மான உணர்ச்சி வருகிறது, உடனே கைப்பிடிக்கிறதுன்னு பார்க்கணும். அது போன்ற உள்பொருளை புரிந்து கொள்வது தான், அதான் செஞ்சொல்ல. சாதாரணமான உலகியற் சொல்லாக கொள்ளாமல் வள்ளுவருடைய குரல்ல நன்றறிவாரில் கயவர் திருவுடையார்னு சொன்னது என்ன நோக்கத்திலே சொன்னார் என்பதை நான் தெளிந்து கொண்டேன் என்று வருது. குறிப்பில் ஒன்று எழுதியிருக்கிறேன், தமிழாகிறதை எல்லாம் ஒப்புக்கொள்வாங்களா இல்லையே தெரியல. அதாவது தந்தையாருடைய கருத்து, மாணிக்கவாசகர் இல்லறவாதின்னு ஒரு கருத்து அவருக்கு. அவர் திருமணம் புரிந்து கொண்டவர் என்று கருத்து. சில பேர் அவர் அடிகள் என்பதனாலே அவர் துறவி என்று சொல்றாங்க. மாணிக்கவாசகர் துறவையா போவதற்கு சூழ்நிலை ஒன்றும் இல்லை. அப்பர் பெருமான் துறவையா போனார்னா அவர் துறவையா போகலை, கல்யாணம் பண்ணிக்கல, அவ்வளோதான். அவர் துறவின்னு அவர் சொல்லிக்கிறேன். திருமணம் நடக்கலவருக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை காரணமாக தமக்கே யாருக்கு திருமணம் நடக்கவில்லை, நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற சூழ்நிலையினாலே அவர் திருமணம் புரியாமல் இருந்தான்னு பார்க்கணும். எனவே நம்முடைய தமிழில் இல்லறம் தான் முக்கியம். தமிழருடைய கொள்கையாக இருந்தாலும் சரி, சிவநெறி கொள்கையாக இருந்தாலும் சரி, இல்லறம் தான் முக்கியம். அது அமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் வாதவூரர், இயற்பெயர் தெரியல, வாதவூரர் துறவையா போவதற்கு காரணம் கிடையாது. பின்னால வேண்டுமானால் அவரை அடிகள்னு சொல்லலாம். காந்தியை அடிகள்னு, காந்தி அடிகள்னு சொல்கிறோம் இல்லையா? பின்னால் அவருடைய மகாத்மாவாக மாறிய பின்னால் அவருடைய பண்புகள் எல்லாம் தெரிந்து கொண்டவெல்லாம் அடிகள்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் அடிகள் என்பது உயர்ந்த ஒரு சொல். எல்லா சமயத்திலும் இந்த அடிகள் சொல்வாங்க. இளங்கோவடிகள் சமண சமயத்தில் அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன் கோவலனை பார்த்து சொல்கிறா மாதவி. சிறந்த பண்புடையவன் அல்லவா, இல்லறந்தான் அவன், கோவலன் இல்லறத்தான், சிறந்த அன்புடையவன் அல்லவா என்று அடிகள் முன்னர் யானடி வீழ்ந்தேன்றார். எனவே அடிகள் என்பது உயர்வு பற்றி சொல்லப்பட்டதாக இருக்குமே தவிர துறவு பற்றி சொன்னதாக இருக்காது என்பது நம்முடைய அப்பாவுடைய கருத்து. அதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு எங்கே எடுத்துக்காட்டு என்பதற்குத்தான் ஒரு முறை நான் சொன்னதை ஐயாவுக்கு தெரியும். மகாவித்வான் சிவசுப்ரமணியன் திருக்கழுக்குன்றத்தில் மணிவாசகர் விழா நடந்தது. அப்போ என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அவர் தான் கூட, அவரும் தலைமை. அப்புறம் அப்பா கருத்து படிச்சிருக்குன்னா அதை தான் நான் சொன்னேன். இந்த பாட்டை சொன்ன உடனே அங்கேயே மறுத்துட்டார், மேடையிலே அதை மறுத்துட்டார். என்ன பாலரவாயன் இப்படி பேசுகிறார், அகப்பாட்டு, அது அகப்பாட்டு வந்து அகப்பொருளை பாடியிருக்கிறார், அகப்பொருளை பாடியது போய் தனக்கு சொன்னதாக சொல்கிறாருன்னு ரொம்ப கடுமையாக மறுத்தார். நான் மறுப்புன்னு சொல்லலை, அப்பாலாம் சொன்னாலும் சொல்லலை. நான் அதே விஷயந்தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஏனென்றால் திருப்பெருந்துறையிலே ஆட்கொண்ட உடனே வா என்று அழைக்கிறார், குறிப்பு தருகிறார். ஆனால் ஏன் போகலை அது பார்க்கணும் இல்லையா? பெருமான் அழைக்கிறார் என்கிற பொழுது ஒரு கொஞ்சம் தயக்கம் அவருக்கு வருகிறது என்பதுதான். உடனே இருட்டார், கொஞ்சம் தயங்க உடனே சொல்றார். அவரே சொல்றார், ஏல என்னை இங்கு இருத்தி பல பேர் அவரோடு சென்றார்கள், உடன் சென்றவர்கள் ஒன்ற உடன் சென்றவர்கள் எல்லாம் ஒன்ற உடன் சென்றார்கள் பாடுறார். போயிருக்காங்க பல பேர். இவருக்கு ஒரு தயக்கம் ஏன் வந்தது என்பதை பார்க்கணும். அந்த தயக்கத்திற்கு வேறு காரணம் இல்லை. திருமணம் ஆகி ரொம்ப நாட்கள் ஆகியிருக்கார் அவருக்கு. மாணிக்கவாசகருக்கு திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியிருக்கார். புதிய மனைவி அவரை விட்டு பிரிகின்ற நேரம். ஏன்னா திருப்பெருந்துறை போகிறேன், அரசியலாக போகிறேன், குதிரை வாங்க போகிறேன், கொஞ்சம் நாளாகும் சொல்லியிருப்பார். கொஞ்சம் நாளாகலாம் என்று தன்னுடைய பிரிவை சொல்லியிருப்பார். அந்த பிரிவையை அவங்க தாங்கலை. ரொம்ப நாள் ஆகுமா நீங்கள் வர்றதுக்கு என்று குதிரை வாங்க சென்ற அந்த கொஞ்ச நாளையே பிரிய முடியாமல் அந்த அம்மா அழுதுருக்கிறாங்க. அதை இங்கே பதிவு செய்திருக்கிறார். நான் சென்ற பொழுது, நான் சொன்ன பொழுது அந்த அம்மா அழுதுருக்கிறாங்க. அப்போ என்ன நினைக்கிறார், குதிரை வாங்க சென்ற கொஞ்ச நாட்களையே பிரிவரை வருந்தி இருக்கிறான்னு சொன்னான். அப்படியே பெருமானோடு போய்விட்டால் என்ன ஆகுமோ என்று எண்ணியிருக்கிறாங்க. இதுதான் நம்முடைய உயிருடைய குற்றம். நாமளா காப்பாற்றுறோம் எல்லாரையும், நம்முடைய மனைவி மக்களை நாமளா காப்பாற்றுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பெருமான் நடக்குது. ஆனால் அவர் என்ன எண்ணினார், நாம் இல்லை என்றால் தனியா என்ன செய்வார்களோ, குதிரை வாங்க சென்ற பொழுதே இப்படி அழுதார்களே என்று எண்ணி இருக்கிறார். அந்த எண்ணம் வந்த உடனே சரி மெதுவா வாதவூருக்கு வா, வாதவூருக்கு போய் இரு, கொஞ்ச நாள் இரு, மனைவியோடு இருந்துட்டு சொல்லிவிட்டு வா. எப்பொழுது மெதுவா, நான் சொல்றேன், மெதுவா உனக்கு பாடச்சிலம்பு காட்டுறேன், அப்பொழுது நீ வரலாம் என்று தான் சொல்லியிருப்பார்.
அதற்கு பின்னால் வருந்துறார். என் வினையன் போல் உடையார் யார் பிறர்? பெருமான் அடி நாயேனை தினையின் பாகமும் பிரிவது திருக்குறிப்பன்று. என்னை பிரிவது பெருமானுக்கு குறிப்பல்ல, என்னை கூப்பிடுகிறார். ஆனால் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். வினை என்போல் உடையார் பிறர் யார் என்று கேட்கிறார் இல்லையா? அந்த ஒரு பாட்டு சரியான பாட்டு. அப்புறம் ஒரு பாட்டு தான், அதுதான் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறேன். இன்றைக்கு கொடுத்த நோட்ஸில் அது இருக்கும். முடித்தவாறும் எனக்கு தக்கதே என்றார். அந்த பாட்டு முக்கியம். என்னை விட்டுட்டு போனாரே, அது தகுதி, எனக்கு தகுந்ததுதான். முடித்தவாறும் எனக்கு தக்கதே. இந்த 16:5 போட்டிருப்பேன், 5ஆம் பக்கம். இப்போ இன்றைக்கு கொடுத்த நோட்ஸில் அது இருக்கும், 5ஆம் பக்கத்தில் அது இருக்கும். செஞ்சொற்பொருள் வரும். அதுக்கு பின்னாலே வினையன் போல் உடையார் பிறர் யார்? அதனால அதில் என்ன சொல்றார்? திருவாசகத்தில் உள்ளதான் எழுதியிருக்கிறேன். முடித்தவாறும் எனக்கு தக்கதே என்றார். பெருமான் என்னை விட்டுட்டு போனது சரி என்றார். எனக்கு தகுதிதான், எனக்கு வேண்டும் என்றார். என்னை அவரா விடலை, நான் விருப்பம் இல்லாமல் தயங்கினேன், விட்டுட்டு போன சரி. முடித்த வாரம் எனக்கு தக்கதே. முன் அடியாரை பிடித்தவாறும், அடியார்களை பிடித்தார். மற்ற அடியாரெல்லாம் சென்றுட்டாங்க. முன்னே இருக்கின்ற அடியார்களை எல்லாம் பெருமான் அழைத்து கொண்டு செல்கிறார். அடியாரை பிடித்தவாறும். அதுக்கப்புறம் பாருங்க, சோராமல் சோரனேன். சோரன் சொல்றார், கல்வன், திருடன் அர்த்தம். பெருமான் கூப்பிட்டு நாம் போலேப்பா, அதுக்கு சோர்ந்து விடாமல் சோரனேன்ற. என்ன எதுக்கு? ஏன் என்றால், இங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும், இங்கு ஒருத்திவாய் துடித்தவாறும், துகில் இறையே சோர்ந்தவாறும், முகம் குருவேறு பொடித்தவாறும், இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேன். தெளிவா இருக்குது. இதுல தலைவனை பிரிந்தால் தலைவினுடைய வாய் துடிக்கும், இதழ் துடிக்கும். அது எல்லா இலக்கணம். அது இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா, அக இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, தலைவனை பிரிந்திருக்கிற தலைவனுடைய வாய் துடிக்கும், கண்களில் கண்ணீர் வரும், வியர்வை வரும், துகில் உடை நெகிழ்வது தெரியாது. இதெல்லாம் தனியாக தலைவனோடு இருக்கிற பொழுது உள்ள நிலை. அது அப்படியே சொல்றாருங்க. இதைத்தான் சொன்னார் மகாவித்வான். என்னப்பா இது அக இலக்கணமாச்சேன்னு அப்படி சொல்றேன்னு. நான் அப்புறம் அவருக்கு சொன்னேன், நீங்க அக இலக்கணமாக பொதுவாக அகப்பொருளாக கொண்டால், ஒருத்திவாய் துடித்தவாறும் துயில் இறையே சோர்ந்தவார். துயில்னா துணி, போட்டுக்கொண்ட துணி. இறைனா கொஞ்சம் லேசா நெகிழ்தல். இறையே சோர்ந்தவாறும், முகம் குருவேர், முகத்தில் நெற்றியில வேர்வை, பொடித்தவாறும். இதெல்லாம் பிரிவார்த்தாமையில் வருகின்ற இலக்கணங்கள். இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேன்னு சொல்றார் இல்லையா? அங்க தன்னை தானே சொல்றார். கேடு எனக்கு, இதை உணர்ந்து எனக்கு கேடு வந்து விட்டதுன்றார். இது அகப்பொருளா சொல்ல முடியாது. அகப்பொருளா பொதுவாக அப்படி தலைவை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை உணர்ந்த உடனே அதே நினைவு எனக்கு வந்தது. திருப்பெருந்துறை பெருமான் கூப்பிட்ட பொழுது அந்த நினைவு வந்தது எனக்கு. எனவே கேடு எந்தனக்கே சூழ்ந்தேன் என்று இந்த பாட்டு அகச்சான்றாக. பிரிகின்ற பொழுது அவருடைய மனைவியார் வருந்தி இருக்கிறார்கள். பெருமான் அழைக்கத்தான் சென்றால் எப்படி வருந்துவாளோ என்று கொஞ்சம் எண்ணினார். அது பெருமானுக்கு தெரியும். கூப்பிட்டா வரமாட்டான்னு தெரியாதான்னா அவருக்கு தெரியும். என்றால் 4 பெருமக்களையும் அப்படித்தான் ஆண்டுதான் விட்டுட்டு போனார். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் கொடுத்து ஆண்டு விட்டார். பாப்பான்னு கூப்பிடல, இருந்துட்டார். ஓலை காட்டி சுந்தரரை விட்டுட்டு போயிட்டார். சூளை கொடுத்து அப்பரை விட்டுட்டு போயிட்டார். மாணிக்கவாசனை விட்டுட்டு போயிட்டார். 4 பெருமக்களையும் ஆண்டு கொண்டு நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்காக விடலை, நமக்காக விட்டுருக்காங்க. இந்த 4 பேர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. 4 நெறிகளே நம்முடைய சைவம். 4 நெறிக்கும் 4 சமய குறவுகளை பெற்றிருக்கிறது. எவ்வளவு பெரிய தவம் அது! ஞானசம்பந்தர் சத்புத்திர மார்க்கம், நாவுக்கரசர் தாச மார்க்கம், சுந்தரர் சகமார்க்கம், மாணிக்கவாசகர் ஞான மார்க்கம். இந்த ஞானப்பாடல்களை நாம் பெறுவதற்காக கைலாயத்துக்கு செல்லுகின்ற அப்பர் பெருமானை தடுக்கிறார் பெருமான். வராதே போன் திருப்புறார். காரைக்காலம்மையாருக்கு சொல்வது போல ஆட்டத்தை திருவாலக்காலில் பாருன்ற. அதுபோல அப்பரை ஏன் திருப்புறார்ன்றதுக்கு சேக்கிழார் ஒரு அருமையான ஒரு கருத்து சொல்றார். மண்ணு தீந்தமிழ் பின்னும் பழுத்த. இன்னும் நிறைய பாட வேண்டியிருக்கு பாணி. மண்ணு தீந்தமிழ் பின்னும் பழுத்த நீ போ என்று திருப்பி அனுப்புறார்.
அங்கேயே வேற்றாகி விண்ணாய் நின்றாய் போற்றி அங்கேயே பாடுறார். அவரும் போற்றி திருத்தாண்டகம், கைலை திருத்தாண்டகம் எத்தனை தாண்டகம் பாடியிருக்கிறார். 6ஆம் திருமுறை பார்த்தீங்கன்னா எத்தனை தாண்டகம் பின்னால் பாடியிருக்கிறார். இவ்வளவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக பெருமான் அவரை கைலாயத்திற்கு அழைக்கலை என்று சேக்கிழார் சொல்றார். அதுபோல மாணிக்கவாக ஒரு திருவாசகம் நமக்கு கிடைப்பதற்காக, திருக்கோவையார் என்ற ஒரு இலக்கியம் கிடைப்பதற்காக பெருமான் அவரை ஆட்கொண்டு விட்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அதனால் அந்த பாட்டு, அப்புறம் அவர் பாடுற பாட்டெல்லாம் நிறைய பாட்டு இருக்கு. அதாவது இங்க பாட்டு ஒன்று கொடுத்துருக்கு. மான் நிலாவிய நோக்கி ஏற் படிரடை மத்திடு தயிராகி தேன் நிலாவை அருள் புரிந்த என் சிவன் நகர் புகப் போகேன். ஒரு பெண்ணினுடைய காரணத்தினால சிவன் நகர் போகவில்லை, நான் போகலை என்ற. சிவன் நகர் என்பது சிவலோகம். பெருமான் கூப்பிட்டு அந்த சிவலோகத்துக்கு நான் போகாம போயிட்டனே, புகப் போகேன்ற. எப்படி? மான் நிலாவிய நோக்கு, மானை போன்ற நோக்குடைய பெண்களுடைய அந்த வலையிலை விழுந்தேன். படிரடை மத்திடு தயிராகி, இப்படியா அப்படியா என்று மத்திடு தயிராகி நான் தேன் நிலாவை அருள்னர். தேன் என்பது சுவை, பேரின்பம். பேரின்பத்தை தருகின்ற அருள் புரிந்த அந்த பெருமானுடைய சிவனுடைய நகர் புகப் போகேன் என்று சொல்வதெல்லாம் மாணிக்க வாசகர் அடிகள் என்று குறிப்பிடப்பட்டாலும் அவர் இல்லறத்தாதி என்று நாம் சொல்லலாம். மேல் ஒரு குறிப்பு உங்களுக்கு குறிச்சிருக்கிறதுல சிவப்பிரகாசருக்கும் அந்த கருத்து உண்டு என்று தான் நான் எழுதியிருக்கிறேன். என்னன்னா, சிவப்பிரகாசர் குறிப்பாக சொல்லுகிறார், அந்த நன்றறிவாரில் கயவர் திருவிடையான்ற அந்த குறளுக்கு நன்று என்பதுக்கு என்ன சொன்னோம்? புகழ்னு சொன்னோம், அறம்னு சொன்னோம், ஞானம்னு சொன்னோம். இதை யாருக்கு சொல்றார்? நன்றறிவார் யார் என்றால் மாணிக்க வாசகர் நன்றறிவார். நான் கயவன்றார், தன்னை கயவன் சொல்றார். அப்ப நன்றறிவார்னு சொல்றதுல புகழ், அறம், ஞானம் என்றால் புகழ் என்பது இல்லறத்தாருக்கு உரியது, இல்லறத்தாருக்குத்தான் புகழ் உரியது, இல்லறத்தாருக்குத்தான் அறம் உரியது. அறன்வழி அறத்துப்பால்ல இல்லறத்தை சொல்லுகிறார், விருந்தோம்பல் போன்ற அறங்களை சொல்லுகிறான் பார்க்கிறோம். ஞானம் என்பது பொதுதான், துறவியை எல்லாருக்கும் பொதுதான். ஆனாலும் கூட இல்லறத்திலே இருந்துதான் நாம் ஞானம் பெற வேண்டும் என்று நாம் சொல்றோம். எனவே சிவப்பிரகாசர் இந்த பாடல் மூலமாக நன்றறிவார் என்பதற்கு புகழ், அறம், ஞானம் இவற்றை பெற்றவர் மாணிக்க வாசகர் என்று குறிப்பாக சொல்வதாலே அவருக்கும் அவர் இல்லறவாதி என்ற கருத்தை நாம் சொல்வதிலே தவறில்லை என்று நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த கருத்தை எல்லாம் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை, நான் என்னுடைய கருத்தை நான் எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை ஓய்வை பார்த்து கொள்ளுங்கள். அந்த 6ஆம் பக்கத்தில் வாதவூரில் வந்து இனிதருடி பாடச்சிலம்பு காட்டினார். ஏன் பாடச்சிலம்பு காட்டணும்? இனிமேற்பட்டு நீ வா, புறப்பட்டு வா என்றுதான் தில்லைக்கு வா என்பதற்கு வாதவூரிலே வந்து காட்டியிருக்கிறார். மனைவியோடு வாழுகின்ற பொழுது காட்டியிருக்கிறார் என்று தெரியுது. பெரிய புராணத்தை பார்க்கிற பொழுது அதையும் குறிச்சிருக்கிறேன். சுந்தர பெருமான் மணமுடிக்க வந்த பொழுது முதல் மனம் தடுத்தாட்கொள்கிறான் பெருமான், மனம் இல்லை. சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் திருமணம் இல்லாமல் நிற்கிறாங்க. நாம் சுந்தரை பார்த்து பின்னால் போயிட்டோம். பெரிய புராணத்தில் சுந்தர அப்புறம் என்ன ஆறான்னு அவர்கிட்ட போயிட்டோம். சேக்கிழார் மறக்காம என்ன பண்றார்? ஒரு பாட்டு பாடுறார். திருமணம் நடக்க வந்த அந்த பெண் அங்கே தானே இருந்தாங்க, மணவர்கள் தான் இருந்தாங்க. அந்த அம்மா என்ன பண்றது? மணவர்கள் அவளை எண்ணுகிறார். மணவர்களே இருக்கின்ற அந்த பெண், சடங்கவி சிவாச்சாரியுடைய பெண் என்ன செய்திருப்பாள் என்றால், மற்ற பெண்களாக இருந்தால் வேறு ஒரு திருமணம் செய்யுங்கள் என்று கேட்டிருப்பார்கள். ஆனால் பெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரரே தனக்கு மணமகனாக வர வேண்டும் என்று இருந்ததல்லவா, இனி அந்த இடத்துல வேறு ஒரு ஆண்மகனை வைக்கக்கூடாது என்று அன்றே மனமடியும் காரணத்தினாலே ஒன்றாது என்ன செய்தார் என்றால், சுந்தர பெருமானுடைய திருப்பெயரையே எண்ணி எண்ணி சிவலோகமும் எளிதாம் வகை பெற்றார். அவர் பாட்டு அதுக்காக பாடுறார். சடங்கவி சிவாச்சாரியார் சிவலோகத்தை எளிதாக பெற்றார் என்று யாருடைய பெயரை சொல்லி என்றால் சுந்தர பெயரை சொல்லித்தான் அவர் வந்தொண்டருடைய பெயரை சொல்லி சிவலோகம் பெற்றார்னு பார்க்கும். அதே மாதிரி எலும்பை பெண்ணாக்குகின்ற பொழுது பூம்பாவை மணக்க முடியாது என்று கற்றைவார் சடையார் கருணை காண்பர் உற்பவித்தலால் உரை தகாதுன்னு சொல்றார் ஞானசம்பந்தர். அதை அழகா மறுக்கிறார். அப்ப அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? சிவனஞா செட்டியார் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு என்று வைத்த பிள்ளை அல்லவா என்று இன்னொரு ஆடுக்கு நான் மணமுடிக்க மாட்டேன் என்று அவரும் எண்ணியிருக்கிறார். அதற்கு உடன்பட்டிருக்கிறாள் அந்த அம்மா, உடன்பட்டிருக்கிறார். எனவே தேனமரு கோதையும் சிவத்தை மேவினாள் என்று ஒரு பாட்டு அந்த பூம்பாவைக்காக ஒரு பாட்டு பாடுகிறான்னு பார்க்கிறோம். அதே போல மாணிக்க வாசகருடைய மனைவி எப்படித்தான். திருவாதூர் அவர் வாழ்ந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போகிற வழக்கம் உண்டு. போனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னென்னா, இங்கே தானே பெருமான் மாணிக்க வாசகர் கடைசியில் இருந்திருப்பார்.
புறப்படுற போது நான் போய் வருகிறதா சொல்லியிருப்பார் இல்லையா? அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ தேற்றித்தான் சென்றிருப்பார். குதிரை வாங்க சென்ற பொழுதே பிரிவாத்தாமையை தாங்க முடியலை. வீணா வரமாட்டோம், உன்னை பார்த்துக்கொள், பெருமானை வணங்கிக்கொள் என்று தானே போயிருப்பாங்க அந்த அம்மா. அங்கே அந்த அந்த வீட்டுக்கு போனால், திருவாதூர் அந்த மாணிக்கவாசருடைய வீட்டுக்கு போனால் எனக்கு மாணிக்கவாசர் ஞாபகம் வர மாட்டேன், அந்த அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. எப்படி இருந்தாங்களோ தனிமையா என்று நான் எழுறது. அதனால் அவர்களும் பெருமானைத்தான் அடைந்திருப்பார்கள், ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதுதான் அங்கே எழுதியிருக்கிறேன். திருஞான சம்பந்தருக்கு பூம்பாவை, மயிலை பூம்பாவை, சுந்தரருக்கு சடங்கவி சிவாச்சாரியார், மணிவாசகருக்கு தம்முடைய மனைவியான்னு பார்க்குறோம். சுந்தரருக்கு மட்டும் இல்லை, சுந்தரர் பறவையாரையும் சங்கிலியாரை மணந்தார, அப்புறம் என்ன கூட கூட்டி போனாருன்னு அவர் பாட்டு திருவொற்றியூருக்கு வந்துட்டார். இங்கே திருவாரூருக்கு வந்து பறையாரூர் இருந்தாரா? அங்கேயும் இல்லை. ஏற்கனவே நான் போய் சேரமான் பெருவாள் நாயனார் பார்த்தவர் தானே. சேரமான் பெருவாள் நாயனார் இருந்து பல நாள் இருந்து பொருளெல்லாம் பெற்று வந்தவர் தான். திருமுருகன் பூண்டியிலே சிவகணங்கள் எல்லாம் பறித்து கொண்டு மீண்டும் பாட்டு பாடி அந்த சுவாமி வராங்க. சுந்தரர் பறவையாருக்கு விட்டுட்டு மறுபடியும் போகிறார். சேரமான் பெருமாளை பார்க்க போகிறார். சேரமான் பெருமாளை பார்க்க போனவருக்கு பறவையாரை விட்டுட்டு அப்படியே போயிட்டார் இல்லையா? அப்போ அவருடைய திருமணம் மன வாழ்க்கைனா என்ன பேசவில்லை. எனவே அவர் திருமணம் என்பது நாம் சொல்கிற மாதிரி திருமணம் அல்ல. அதெல்லாம் அவருடைய நிலையே வேறு. நம்ம பின்னால் படிக்க போகிறோம். திருக்கழிட்டுப்படியால் அவருக்காக ஒரு தனிப்பாட்டு பாரு. மோக மறுத்தவர்க்கே முத்தி கொடுப்பது என ஆகமங்கள் சொன்ன அவர் நம்மை தொகையபால் தூதாக விட்டார்ன்ற அப்படிப்பட்ட நிலை சுந்தரருடையது. அதனால் நம்மளுக்கு வாய்த்த சமய குறவர்கள் எல்லாம் அவர்களே வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ண வேண்டும். அதனுடைய மேல் விளக்கமாக தான் நம்முடைய 4 மணி மாலையிலே சிவபிரகாசரை இன்னும் துருவி பார்த்து இன்னும் எப்படியெல்லாம் சொல்லலாம், மாணிக்கவாசர் எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று அவர் சொல்லி, எங்களை போன்றவர்களெல்லாம் கயவர்கள் என்றே சொல்கிறார். சிவபிரகாசர் தன்னை கயவர்னே சொல்லுகிறார்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை. இருந்தாலும் மாணிக்கவாசகரை பார்க்கிற பொழுது எனக்கு அன்பு இல்லையே. பின்னால் சொல்கிறார் சோழசைல மாலையில், அருங்கவி வாதவூரன் எனக்கு அன்பில்லையேன்னு சொல்கிறான்னு அது பொய்ன்ட்ட. அது சொல்கிறது பொய், நான் சொல்கிறது தான் மெய், அதை கேளுன்ற. சோழசைல மாலையில் பெருமான் அண்ணாமலை பெருமானை பார்த்து அருங்கவி வாதவூரன் நான் என்னுடைய அன்பெல்லாம் பொய் என்று சொல்கிறாரே, அதுவே இல்லை, அது பொய், அது பொய், மெய்யல்ல, நான் சொல்வதுதான் மெய்ன்னு சொல்கிறார் இல்லையா? அதுபோல் வாதவூரத்திலே ஒரு தனி ஈடுபாடு சிவபிரகாசருக்கு இருந்திருப்பதை இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இனி அடுத்த ஒரு பாடல் இருக்கிறது. சுவாமிகள் இங்கே மதுரையில் வந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் 10 நாள் நான் சிவஞான போர் நடத்தினேன். ஏதோ சொல்லுகின்ற பொழுது இங்கே எழுந்தருளுகின்றன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். எழுந்தருளுன்னு சொல்ல கரெக்டாக வராங்க. கரெக்டாக எழுந்தருளுன்னு வார்த்தையில் பேச்சில் வருது, அது கரெக்டாக அந்த நேரத்துக்கு வராங்க. அதுபோல் இப்போது சுவாமிகள் இங்கே வந்திருக்காங்க. நம்முடைய சில சேரம் அவர்களுடைய உரையாடி மகிழ்வார்கள் நினைக்கிறேன். பெருமக்களே, நம்மிடையே வந்திருக்கின்ற சுவாமிகள் மதுரை சாந்தி சுவாமிகள் என்று அழைக்கப்படுகின்றார். சாந்தி குமாரசாமி என்று அழைக்கப்படுகின்றவர்கள். நாங்கள் சாந்தின்னு சொல்ல வழக்கம். ஏன்னா என்னுடைய மனைவி பெயர் சாந்தி, அதனால் அதோடு நின்றுடும். சாந்தி அது மேற்பட்டு சொல்ல முடியாது. சாந்தி குமாரசாமி அவர்கள் சிறந்த அறிஞர். இளவையிலேயே அவர்களுக்கு அந்த துறவு நிலையை வாய்க்க பெற்றவர். ஆழமாக படிப்பதில் எல்லா ஆங்கிலம் முக்கியமாக வடமொழி, உபநிடதங்கள், தமிழ் என்று எல்லாவற்றிலும் ஆழங்கால் பட்டவர்கள். அவருடைய நூல்களெல்லாம் சாகித்ய அகாடமி அதன் மூலமாக வெளியிடப்படுகிறது. சாகித்ய அகாடமி வெளியிடுன்னு சொன்னால் அது சாதாரண நூலாக இருக்காது, தரமான நூலாக இருந்தால் தான் அது வெளியாகும். அது அவருடைய நூலெல்லாம் இப்படி வெளியாகக்கூடிய அளவுக்கு நூலாசிரியராக இருக்கின்றவர்கள். எந்த விஷயத்தை சொன்னாலும் ஒரு புது செய்தியாக இருக்கும். சாதாரணமாக இப்போ 4 வேணால் அவர் ஒரு புதிய செய்தியெல்லாம் சொல்லுவார். அதே போல் விஞ்ஞான கருத்துக்களை சொல்லுவார். சைவ சித்தாந்தத்தை இப்போ அண்மையிலே 10 நாள் நடந்த காஞ்சிபுரத்தில் அவருடைய தலைப்பே சைவ சித்தாந்தத்தில் விஞ்ஞானம்தான். விஞ்ஞானத்தோடு சைவ சித்தாந்தத்தை பார்க்க வேண்டும் என்று அண்மையில் அவர் வெளியிட்டது சிவப்பிரகாசத்தினுடைய நுட்ப உரை. சிவப்பிரகாசத்துக்கு எத்தனை பேர் உரை எழுதியிருக்க, பழைய உரை இருக்கிறது பார்க்குறோம். முத்துசுவர்கள் எழுதியிருக்கிறாங்களா, உரையெல்லாம் இருக்குது. திருவிளங்கனார் உரை, யாழ்ப்பாண உரை இருக்கிறது. ஆனால் அதுக்கு ஒரு நுட்ப உரையாக எழுதி இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக
என்னுடைய தந்தையார் மேலே அதிகமான பற்றுடையவர்கள், மதிப்புடையவர்கள். அது தந்தையாரை பற்றி நிறைய அவர்கள் எனக்கு தெரியாதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்பாவுடைய உரையில் இதெல்லாம் இருக்குது பாருங்க என்று நான் படிக்காதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சிறந்த அறிஞர். இங்கே பலருக்கெல்லாம் பழக்கமானவர்கள் தான், சிலருக்கு அவர் தெரியாது என்பதனால்தான் சில சிறிய அறிமுகத்தை நான் செய்தேன். இப்படி அவருடைய உரையே உங்களுக்கு அவரை அறிமுகப்படுத்தும் என்று கூறினான். வணக்கம். நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பாண்டிச்சேரியில் இருக்கிற சிவனைய செல்வர்களே, அந்த சிவனைய செல்வர்களில் மிக புண்ணியம் செய்து புதுச்சேரி பன்னிரு திருமுறை வழிபாட்டு மன்றம் நடத்தி கொண்டிருக்கின்ற சிவப்பிரகாசருடைய 4வர் மணிமாலையை எனக்கு சித்தாந்த தரிசனம் அவருடைய நூல்களால் செய்து வைத்த அருணையார் அவர்களுடைய புதல்வனார், பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருணை பாலராவாயன் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற புண்ணியமிக்க சிவனேய செல்வர்களே, இந்த வழிபாட்டு மன்றத்தில் சித்தாந்த தொடர்பான வகுப்புகளை அடிக்கடி பேராசிரியர் மூலமாக உங்களுக்கெல்லாம் சாஸ்திர ஞானத்தை தெரிந்து கொள்ளும் வகையிலும், அப்படி தெரிந்து கொண்டதை போற்றி அதை தொடர்ந்து செயல்படுத்தும் விதமாக இந்த பன்னிரு திருமுறை வழிபாட்டு மன்றத்தினுடைய பொறுப்பாளர் பூபதி ஐயா அவர்களே மற்றும் இந்த வழிபாட்டு மன்றத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கும் அனைத்து சிவனேய செல்வர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். சிவப்பிரகாசருடைய 4வர் மணிமாலையில் எஞ்சி இருக்கின்ற பாடல்களை இப்பொழுது 3வது முறையாக நீங்கள் பேராசிரியர் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எதையுமே 3 தடவை செய்தால் மிகச் சிறப்பு என்று சொல்வார்கள். முதலில் 4வர் மணிமாலையினுடைய மூர்த்தி பற்றி முதல் வகுப்பிலும், அதற்கடுத்து தலம் என்பதுபடி 2ஆம் வகுப்பிலும், இப்பொழுது தீர்த்தம் என்ற வகையில் உங்களுக்கெல்லாம் புரோச்சனம் செய்து கொண்டிருக்கிறார். எனவே ஒரு நூலை மும்முறையாக நாம் படித்து மூர்த்தி, தலம், தீர்த்தம் முறையால் தொடங்கினருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே பராபரமே என்பது போல 4வர் மணிமாலை மூர்த்தி, தலம், தீர்த்தம் 3ஐயும் முறையால் தொடங்கியவருக்கு 4வர் மணிமாலையின் வாயிலாக பேராசிரியருடைய ஒரு வார்த்தை குரு வார்த்தையாக நின்று கொண்டிருக்கிறது என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். குரு வார்த்தை என்பது ஒரே ஒரு சொல்லுதான். திருவாரூரில் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள், மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் என்று ஒருவர் இருந்தார். அவரை பார்க்க ஒரு தந்தையும் மகளும் சென்றனர். அந்த மகளுக்கு கொஞ்சம் தீராத நோய். அப்பொழுது
அவளுக்கு ஜாதகம் பார்த்த ஜோதிடர்கள் ஒரு மகானுடைய உச்சிஷ்டம் உனக்கு கிடைத்தால் இந்த தீராத வியாதி தீரும் என்று சொன்னார்கள். எனவே தந்தையும் மகளும் திருவாரூரில் உள்ள தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை சென்று பார்க்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் சுவாமியை பார்க்கிறார்கள். அவர் இவர்கள் வந்திருப்பதாகவே அவர் கவனத்தில் கொள்ளவில்லை. இவர்கள் நுழையும் போது அவர் எழுந்திருத்து போய்விடுவார். இப்படியாக ஒரு வாரம் கடந்து விட்டது. ஒரு வாரம் கழித்து தந்தையும் மகளும் பக்கத்தில் போய் நின்றார்கள். சுவாமி அப்படியே காலை நீட்டி, திகம்பரர் சுவாமி, அவருடைய பெயரைத்தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு வைத்தார்கள், தட்சிணாமூர்த்தி என்று. அவர் கருணாநிதி என்று மாற்றிக்கொண்டார். அவருடைய தகப்பனார் தட்சிணாமூர்த்தியினுடைய அடியவர். பிறந்தவுடனே, குழந்தை பிறந்தவுடனே தட்சிணாமூர்த்தின்னு கருணாநிதிக்கு பேர் வைத்தது அவங்க தகப்பனார், கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவர் உட்கார்ந்திருக்கிறார். தந்தையும் மகளும் போய் நின்று பாதத்தை தொழுது கருணை செய்ய வேண்டும் ஐயனே என்று கேட்கிறார்கள். உடனே சுவாமி கேட்டார், என்னடி வேண்டும் என்று கேட்டார். அந்த நமது கர்மா தொலைய வேண்டும் என்றால் அந்த இடத்தில் நமக்கு நல்ல வார்த்தைகள் வரும். எனவே அந்த பெண்ணுக்கு அந்த நல்ல வார்த்தை வந்தது. சுவாமி கேட்கிறார், என்னடி வேண்டும் என்றார். உடனே அந்த பொன் சொன்னது, உன்னடி வேண்டும் என்று காலை பிடித்து கொண்டது. அவ்வளவுதான். என்னடி வேண்டும், உன்னடி வேண்டும், அவ்வளவுதான் அந்த குரு வார்த்தை. உடனே கையை நீட்டினார், உச்சிஷ்டத்தை உமிழ்ந்தார். உன் முகமெல்லாம் தடவிக்கொள், கமலாலயத்தில் போய் குளித்து விட்டு வா என்றார். அவ்வளவுதான். அந்த பெண் முகத்தில் தடவினால், கமலாலயத்தில் குளித்தால், அந்த வியாதி அப்பொழுதே தீர்ந்தது. எனவே குரு வார்த்தை என்பது கோடி புண்ணியம். நெரூரில் இருக்கிற சதாசிவ பிரம்மேந்திரர், அவருடைய குரு பரமசிவேந்திர சுவாமிகள். அவரிடத்தில் தான் இவர் சிஷ்யராக இருந்தார். அத்வைதம் கற்றுக்கொண்டு நிறைய தத்துவ விசாரணை, தத்துவ தர்க்கங்கள் நிறைய. ஒரு நாள் குரு கூப்பிடுகிறார், இந்த சதாசிவம் எங்கே அப்படின்னு. அவன் இன்னொருத்தர் கூட அத்வைதத்தை பற்றி தத்துவ தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. என்னப்பா எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கானே. அவனை கூப்பிடுன்னார். சதாசிவம் வந்தார், குருவை தொழுதார். குருவே, என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதுதான் வாயை மூடப் போகிறாய் என்று கேட்டார். இப்பொழுதே மூடிவிட்டேன் என்றார். மகா சமாதி வரைக்கும் அவர் வாயை திறக்கவே இல்லை. குரு வார்த்தை, குருவினுடைய வார்த்தை. எந்த குலகுருவால் மெய்கண்டார் பிறந்தாரோ அந்த அருள் நந்தி சிவம் வருகிறார். எந்த குலகுருவார் மெய்கண்டார் பிறந்தாரோ அந்த அருள் நந்தி சிவம் வருகிறார். மெய்கண்டார் ஸ்விஞான போதம் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆணவத்தின் இலக்கணம் என்ன என்று கேட்கிறார் அருள் நந்தி சிவம் மெய்கண்டார் இடத்தில். அவர் ஒரு பார்வை பார்த்து சன் சொட்டு உரலை நீட்டி, இந்த உருவம் அப்படிங்கிறதாக, இதுதான் ஆணவத்தின் இலக்கணம் என்று சொன்னார். இங்கே வெர்பல் கிடையாது, வார்த்தை கிடையாது, நான் வெர்பல் ஆக்ஷன் தான் குருவனுடைய நான் வெர்பல் ஆக்ஷன். அப்படி காமிச்சார் ஆணவத்தின் இலக்கணம் எடுத்து. அருள்நந்தி சிவம் மெய்கண்டாருக்கு சிஷ்யரானார். அந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே போல உமாபதி சிவம்
தீட்சிதர் மரபில் வந்தவர் இல்லையா, அவர் கோயிலிலிருந்து பல்லக்கில் சென்று கொண்டிருக்கிறார் தீவட்டியுடன். மறைஞான சம்பந்தர் சொல்லுகிறார், பட்டக்கட்டையில் பகற்குருடு போகுது பாகரி. அவ்வளவுதான், இறங்கி ஓடிட்டார். ஒரே வார்த்தை தான், குருவின் வார்த்தை நமக்கு கோடி புண்ணியம் தரும். உமாபதி சிவத்தினுடைய குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் என்று ஒரு சமஸ்கிருத நூல் உண்டு. அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வரலாறு கொஞ்சம் முன்ன பின்ன வருகிறது. மறைஞான சம்பந்தரை சந்தித்து விட்டு 8 சாஸ்திர நூல்கள் எழுதிய பிற்பாடு குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் எழுதினார்கள் என்று ஒரு வரலாறு உண்டு. இல்லை, அதற்கு முன்பே மறைஞான சம்பந்தரை சந்திப்பதற்கு முன்பே உமாபதி சிவம் குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் எழுதினதாக ஒரு வரலாறு உண்டு. எப்படி இருந்தாலும் இந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் எடுத்த பாதத்தினுடைய மகிமை, குஞ்சித பாதத்தினுடைய மகிமை தான் குஞ்சிதாங்கிரி ஸ்தவம். அந்த எடுத்த பாதத்தின் மகிமை திருக்கைலாயத்தில் திருவோலக்க மண்டபத்தில் உள்ள சுவர்களில் எழுதப்பட்டிருந்ததாம். எடுத்த பாதத்தினுடைய மகிமை திருக்கைலாயத்தில் திருவோலக்க மண்டபத்தில் உள்ள சுவர்களில் எழுதும். அதே ஸ்வேதாச்சாரியார் என்று ஒருவர் அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்லோகங்களை உமாபதிக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதை வைத்துதான் குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் சுவாமி எழுதினாராம். அப்படி அந்த குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தையும் கொடுத்து ஒரு ஸ்படிகலிங்கம், சிதம்பர மகாமேரு, வாஞ்ச கல்பலதா கணபதி, இந்த 3ஐயும் கொடுத்து உமாபதி சிவத்தை தினமும் பூஜை செய்து கொண்டு வா என்று சொன்னார். தில்லை தீட்சிதர்கள் உமாபதி சிவத்தை விலக்கி வைக்கும் போது அவர் எங்கே சென்றார் என்றார், சிதம்பரம் பக்கத்தில் அந்த வெள்ளக்குளம் என்று ஒரு குளம், அதனுடைய கரையில் தான் இந்த கொற்றவன் குடி இருக்கிறது. எனவே அந்த ஸ்வேதாச்சாரியார் கொடுத்த ஞாபகத்துக்காக இந்த வெள்ளக்குளத்தில் பக்கத்தில் இருக்கின்ற குற்றவன் குடியில் போய் உட்கார்ந்து தான் பண்ணாங்க. அப்ப அந்த கொற்றவன் குடி உமாபதி சிவாச்சாரியார் என்றுதான் உமாபதி சிவத்தை நம்ம சொல்லுவோம், கொற்றங்குடி உமாபதி சிவம். அப்படி எழுதப்பட்ட ஒரு 300 ஸ்லோகங்கள். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் என்ன மந்திரம் கொடுத்திருப்பார் என்பதை பற்றி சொல்லுகிறார். என்ன மந்திரம் கொடுத்திருப்பார் அப்படின்னு. அதற்கு முன்னால் ஒரு சின்ன கதை. இந்த திருவாசகம் இருக்கு இல்லையா, திருவாசகத்தை பாரசீகத்தில் ஜலாலுதீன் ரூமி என்று ஒருவர், ஒரு பெரிய ஞானி, அவருடைய குரு சம்சு என்று பெயர், சமஸ் அல்லது சம்சஸ். அந்த குருவை நடந்து போகும் பொழுது சந்திக்கிறார். அந்த குரு தலையில் தொட்டு ஆசீர்வதிக்க பெரிய ஆனந்த அனுபவம். அந்த ஆனந்த அனுபவத்தை அவர் அப்படியே குரு பார்த்த ஞாபகத்தில் கவிதையாக வடிக்கிறார். இன்னைக்கும் ரூமி கவிதைகள் எப்படி உமர் கய்யாம் கவிதைகளை போல பாரசீகம், ஆனால் பாரசீக கவிஞர், ஆனால் ஈராக்கில் வாழ்ந்தவர் ஜலாலுதீன் ரூமி. அவர் எழுதிய அந்த கவிதைகள் பேரு மனஸ்வி என்று பெயர். இந்த மனஸ்வி என்ற உருது மொழிக்கு என்ன அர்த்தம் என்றால், தாகம் கொண்ட மீன் என்று அர்த்தம். அதை எப்படி எழுதியிருக்காருன்னா, ஒரு வாரமாக அந்த குருவிடம் இருந்து ஆனந்தத்தை திடீரென்று குரு மறைந்து போகிறார். அந்த தவிப்பை, குருவை பிரிந்த பிரிவை, அந்த ஆற்றாமையை, அதைத்தான் கவிதையில் தாகம் கொண்ட மீன் என்று, மனஸ்வி என்று உருதில் அவர் கவிதை எழுதினார். அந்த கவிதை இன்றும் ஈராக்கில் நமது திருவாசகம் போல போற்றப்படுகிறது. திருவாசகத்தில் எப்படி மாணிக்க வாசகர் தன்னுடைய பிரிவு ஆற்றாமையை தெரியப்படுத்தி எழுதினாரோ அதை போல ஆன்ம பயணம்
அந்த ஆன்ம பயணம் எப்படி திருவாசகமோ அதே போல ஜலாலுதீன் ரூமியினுடைய தாகம் கொண்ட மீன், இப்போ தாகம் கொண்ட மீன் ஒன்று என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி திருவாசகத்தை நீங்கள் அப்படியே அந்த அகநிலையில் படிக்கும் பொழுது உங்கள் ஆன்மாவிற்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு, அதை போல ரூமியினுடைய கவிதைகளை படிக்கும் பொழுது தோன்றும். சரி, அடுத்து இந்த விஷயத்தை மட்டும் முடிச்சிடலாமா? குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தில் மாணிக்க வாசகருக்கு என்ன மந்திரம் கொடுத்தார்? குஞ்சிதாங்கிரி 112வது ஸ்லோகத்தில் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் இந்த பஞ்ச கர்த்தாக்களும் பஞ்ச தொழில்களை செய்வதற்கான எந்த மந்திரத்தை பரமேஸ்வரன் கொடுத்தாரோ அந்த மந்திரத்தை ஆவுடையார் கோயிலில் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் குருந்தை மரத்தின் அடியில் இருந்து கொடுத்தார் என்று ஒரு குறிப்பை சொல்கிறார். அந்த மந்திரத்தினுடைய பேர் என்னவென்றால் ஸ்ரீமத் சிதம்பர சம்மேளன சபாநடன மகாவித்யா அப்படின்னு. நான் சொல்லவில்லை, உமாபதி சிவம் குஞ்சிதாங்கிரி ஸ்தவம் 112வது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார். எந்த மந்திரத்தை வைத்துக்கொண்டு பஞ்ச கர்த்தாக்களும் பஞ்ச தொழில்களை செய்வார்களோ, ஐந்தொழில்களை செய்கிறார்களோ, அந்த மந்திரத்தை சிவபெருமான் ஆவுடையார் கோயிலில் திருப்பெருந்துறையில் குருந்தை மரத்தின் அடியில் வாசக உபதேசம் செய்தார். அந்த வாசகம்தான் நமக்கு திருவாசகம். அந்த மந்திரம்தான் ஸ்ரீமத் சிதம்பர சம்மேளன சபாநடன மகாவித்யா. இதுல என்ன இருக்குன்னா, அதுக்கு டெஃபினிஷன் உமாபதி சிவமே கொடுக்கிறார். சிறுவித்யா பஞ்ச தசாச்சரி மகா சோடசாச்சரி பஞ்சாட்சரம் 5 எழுத்து பாலா ஆகிய மந்திரங்களை இணைத்து கொடுக்கிறார். இது எங்க இருக்கு அப்படின்னா, சிதம்பர கல்பசூத்திரத்தில் தகர வித்யாவில் இருக்கு இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தான் மாணிக்க வாசகருக்கு உமாபதி சிவம் அருளினார் என்று குஞ்சிதாங்கிரி ஸ்தவத்தில் உமாபதி சிவம் அருளியிருக்கிறார்கள். எனக்கு சித்தாந்த சாத்திரத்தில் 4 சந்தனாச்சாரியார்ல உமாபதி சிவத்தினுடைய தீவிர ரசிகன் சொல்லலாமா, தீவிர ரசிகன் என்றே வைத்துக் கொள்ளலாம். எனவே எந்த ஒரு சித்தாந்த சொற்பொழிவு என்றாலும் அதில் கண்டிப்பாக உமாபதி சிவம், நான் தீவிர ரசிகன் என்பதால் உமாபதி சிவத்தை சொல்வேன். அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு சித்தாந்த சாத்திரத்தில் சொல்ல வேண்டுமென்றால் அருணையாருடைய நூலின் வழியாக என்ன சித்தாந்த நுட்பம் இருக்கிறதோ அதை சொல்லி முடிப்பது வழக்கம். இவர்கள் 2 பேரும் என்னுடைய கண்கள். அந்த ஒரு கண்ணாக இருக்கின்ற அருணை வடிவேல் அருணையாருடைய புதல்வராக நான் பாலராவாயன் ஐயா அவர்களை மதிக்கிறேன். அவர்கள் வழியாக நீங்கள் 4 மணி மாலையை குரு வார்த்தையாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த குரு வார்த்தை நமக்கு கோடி புண்ணியத்தை தரும் என்று சொல்லி இத்தகைய வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, மகிழ்ச்சி. எப்போதும் சாமி கிட்ட ஒரு அற்புதமான ஆற்றல் உண்டு. சொன்னா கூட ரத்தன சுருக்கமாக அற்புதமாக சொல்லி முடிச்சுக்குவாங்க. இப்போது அவங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வர்றது தான் இருந்தாங்க. வழியில் சரியான மழையாம், நல்ல மழை, சரியான மழையில் ஆட்டுன்னு வேகமாக வர முடியல. அதனால தான் இவ்வளோ லேட்டாக வந்தேன். இல்லைன்னா அவங்க 7 மணிக்கே வரதா என்கிட்ட சொன்னாங்க. இருந்தாலும் இதுவே நமக்கு கோடி போகிறோம். அவர் சொன்னார்ல குரு வார்த்தை கோடி போகிறோன்னு, அது இதுவே நமக்கு ஒரு பெரிய குரு வார்த்தை. அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் உணவு சிவனே